الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை, முக்கியமாக ஈமானை பற்றி அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே குழுமி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில ஈமானுடைய கிளைகளை பற்றி முழுமையாக அறிந்து கொள்வதற்காக நமது நேரத்தை நாம் ஒதுக்கி வந்திருக்கிறோம். இந்த ஈமானுடைய கிளைகளிலே 2 வகைகளாக முதல் நாள் உரையிலே உங்களுக்கு சொன்னோம். ஈமானுடைய கிளைகள் என்பதை நாம் 2 வகைகளாக பிரித்து உங்கள் மத்தியிலே சொல்லவிருந்தோம். ஒன்று, நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்கள், அல்லாஹ்வை நம்புவது, வானவர்களை நம்புவது, இதெல்லாம் மன சம்பந்தப்பட்ட விஷயம். வேதங்களை நம்புவது, தூதர்களை நம்புவது, விதியை நம்புவது, இறுதி நாளை நம்புவது, இதெல்லாம் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈமானுடைய கிளைகள் என்று ஒரு 6 கிளைகள் வந்திருக்கு. இது போக நம்முடைய செயல்கள் இருக்கு பாருங்க, அமல்கள், அதுவும் ஈமானுடைய கிளைகள்ல தான் வருது. ஈமான்ங்கிறது நம்பிக்கை என்பது அஸ்திவாரம் சொன்னா, செயல்கள் எல்லாம் கட்டிடம் என்று சொல்லலாம். ரெண்டுமே முக்கியமானதுதான். அஸ்திவாரம் இல்லாம வெறுமனே கட்டிடம் கட்டினாலும் நிக்காது. கட்டிடம் கட்ட போறேன் வெறுமனை அஸ்திவாரத்தை மட்டும் போட்டு வச்சுக்கிட்டு சூப்பர் வீடு கட்டிருக்காங்கன்னா ஒத்துக்கிற மாட்டோம். அஸ்திவாரத்திலையும் வாழ முடியாது. நான் அல்லாஹ் நம்பி இருக்கிறேன், எங்கப்பா செயல்பாடு எங்க? ஆனா நம்பி இருக்கிறேன்ல, ரசூலுல்லாஹ் தான் நான் நம்புறேன்ல, இதுவும் உதவாது. அப்ப வெறுமனே நம்பி இருக்கிறேன்னு சொன்னாலும் பத்தாது, நம்பிக்கை இல்லாம செயல்படுறேன்னு சொன்னாலும் பத்தாது. என்ன இருக்கணும்னா, நம்ப வேண்டிய விஷயங்களை நம்பவும் செய்யணும், செய்ய வேண்டிய காரியங்களை செய்யவும் வேணும். இந்த 2 சேர்ந்ததுதான் ஈமானுடைய கிளைகள்ங்கிறது. அதுல பிரதானமான அந்த 6 கிளைகளை நாம் பார்த்த பிறகு அடுத்தபடியாக செயல்முறைகள்ல நம்ம இடத்துல மாற்றம் வரணும். நீ அல்லாஹ்வை நம்புறது உண்மையா இருந்தால், அல்லாஹ்வுடைய ரசூலை நம்புனது உண்மையா இருந்தால், அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்புனது உண்மையா இருந்தால், வானவர்களை நம்புறது உண்மையா இருந்தால், மறுமை இருக்குது என்பதில் உறுதியான நம்பிக்கை இருக்குமே ஆனால், அப்ப நம்ம இடத்துல இருந்து சில செயல்கள் வெளிப்பட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எந்த செயல்கள் எல்லாம் சொன்னார்களோ அதெல்லாம் ஈமானுடைய கிளைதான். எப்படி சொல்கிறார்கள்? அல் முஸ்லிமு, முஸ்லீம்கிட்ட என்ன வரணும்னு சொல்றாங்க பாருங்க. மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவன் யார் என்று சொன்னால், மற்ற முஸ்லிம்கள் அவனால் எந்த விதமான அவனுடைய கையினாலேயோ அவனுடைய நாவினாலேயோ எந்த விதமான தொந்தரவுகளுக்கும் சங்கடத்திற்கும் இல்லாமல் இருக்கணும், அவன் தான் முஸ்லீம். மற்ற முஸ்லிம்கள் இவனுடைய கையில இருந்தும் நாவில் இருந்தும் பாதுகாப்பு பெற்றிருக்கணும், அவன் தான் முஸ்லிம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர்களை நல்லபடியாக நடத்துவது ஈமானுடைய கிளைங்கிறாங்க. இது என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டா, முஸ்லிம்னு சொல்வதாக இருந்தால் நான் அல்லாஹ் நம்பினேன், ரசூலை அது பத்தாது. நீ முஸ்லிம் என்பது உண்மையாக இருந்தால் மற்ற முஸ்லிம் உன்னுடைய கையினாலையும் அவன் சங்கடப்படக்கூடாது, உன்னுடைய நாவனாலையும் சங்கடப்படக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது சஹீஹுல் புகாரில 10வது முதல் வால்யூல் 10வது ஹதீஸ்ல ஆரம்பத்துல நீங்க இதை பார்க்கலாம். அதே மாதிரி திருமதி நசை, அஹ்மது, இப்னு மாஜா ஆகிய நூல்கள்ல இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ்ல எப்படி இருக்குன்னா, அல் மூமினு மன் அமினஹுன் நாஸ் வலா திமாயிஹிம் வ அம்வாலிஹிம். மூமின் என்றால் யார் தெரியுமா? மற்ற மக்கள் எல்லாம் தங்களுடைய உயிர் விஷயத்திலேயோ தங்களுடைய பொருள் விஷயத்திலேயோ யாரை நம்புவார்களோ, யார் நம்பிக்கைக்குரியவன் நினைப்பானோ அவன் தான் மூமின். என்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கு, உங்கள்ட்ட யார் தந்து வைக்கிற யோசிக்கிறேன், அம்மா வீட்டு கொடுக்குற மூமின் இல்ல, இவர்கிட்ட கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், அவன் தான் மூமின். அப்ப மூமின் எப்படிப்பட்டவனாக இருக்கணும் என்று கேட்டால், மற்றவர்களுடைய பணத்திற்கு இவன் நம்பகமானவனாக இருக்க வேண்டும், மற்றவங்களுடைய உயிருக்கு இவன் நம்பகமானவனாக இருக்க வேண்டும். அவனை நம்பி இருக்கான், கொலை பண்ணிட மாட்டான். ஒரு கூட 2 பேர் பயணம் போறோம், கோடி ரூபாய் வச்சுட்டு ஒருத்தர் நம்ம பிறந்து ஒருத்தன் வர்றான், அவன் யோசிக்க கூட இவனோட போறமே
தலையை அறுக்கிட்டு ரூபாய் அரிசிட்டு போயிட்டா என்ன பண்றது என்று உங்களை பத்தி உயிருக்கு பயப்படக்கூடாது. அப்ப உயிருக்கு மற்றவர்கள் பயப்படாதவனாக முஸ்லீம் இருக்க வேண்டும், மூமின் இருக்க வேண்டும். மற்றவர்கள் தங்கள் பொருளாதார விஷயத்துல யாரை நம்புகிறார்களோ அவன் தான் மூமினா இருக்க முடியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதுல நிறைய அம்சங்கள் அடங்கியிருக்கு. இது ஜெனரலான ஒரு ஈமானுடைய கிளை. அதாவது ஈமானுடைய கிளையில இந்த கிளை என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒன்னால அடுத்தவனுக்கு சங்கடம் வரக்கூடாது, உன்னால அடுத்தவனுடைய உயிருக்கு பயம் வரக்கூடாது, உன்னால் அடுத்தவனுடைய காத்துக்கு பங்கம் வரக்கூடாது. இப்படி நடந்து கொள்வாயானால் நீ தான் மூமினு. இதான் ஈமான்ங்கிறாங்க. ஈமானோட ஒரு அம்சம். அல்லாஹ்வை நம்புறது மட்டும் ஈமான் இல்லப்பா, ரசூலை நம்புறது மட்டும் ஈமான் இல்ல, மற்றவனோட உனக்கு உள்ள உறவுகளும் ஈமான தீர்மானிக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சொல்றாங்க. இதனுடைய விரிவாக்கமாக பல சந்தர்ப்பங்கள்ல சும்மா மொட்டையா சொல்லிட்டு போனால் நமக்கு ஏறாது. அதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையுமே இந்த மூடலாகவும் சொல்ல மாட்டாங்க. ஒட்டச்சி தெளிவா இன்னென்னலாம் நீங்க தப்பு செய்யறீங்க அப்படிதான் சொல்லிட்டு போயிருக்காங்க. மற்றவர்களுக்கு நம்மளால் என்னென்ன மாதிரி எல்லாம் சங்கடம் ஏற்படும், அதுல எப்படி எல்லாம் நம்ம தப்பித்துக் கொள்ளணும் என்பதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலாவாரியாக விளக்கமாக நம்ம சொல்லியிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அந்த காலத்துல சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட உறுதிமொழி கொடுப்பாங்க. பையத் உறுதிமொழி. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட உறுதிமொழி செய்யலாம். அதுக்காக போய் ஆட்டம் போய் செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு உள்ளே சிறப்பு தகுதி அது. என்ன பையத் செய்வாங்கன்னு கேட்டா, தொழுகையை நாங்கள் நிலைநாட்டுவோம், ஜக்காத்தை கொடுப்போம் என்று பையத் செய்யும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்து சொல்லிக் கொடுப்பார்கள், ஒன் நுஸ்ஹா லிகுல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் நான் நன்மையே நாடுவேன் சேர்த்து சொல்லுகிறாங்க. அவரு பையத்து செய்யறாரு, என்ன செய்யறாருன்னு கேட்டா, நான் தொழுகை நிலைநாட்டுவேன், நோம்புவேன், ஜக்காத்தை கொடுப்பேன், நான் உறுதிமொழி தர்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் சேர்த்து உறுதி வாங்குவாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வை செய்யறவங்க கரெக்டா செய்யறங்கிறாள்ல அப்படின்னு விட மாட்டாங்க. எதையும் சேர்ப்பாங்க, எல்லா முஸ்லீமுடைய நலனையும் நாடுவேன், மற்ற முஸ்லீம்களுடைய நலனை கருத்தில் கொள்வேன், அதற்கும் நான் உங்களிடத்தில் உறுதிமொழி தருகிறேன் என்று சஹாபாக்கள் எல்லாம் உறுதிமொழி எடுத்ததாக சஹீஹுல் புகாரியில பாத்தீங்கன்னா 57, 58, 524, 1401, 3157, 2714, 2715, 7204 ஆகிய இடங்கள்ல எல்லாம் புகாரில் ஒரு நூலுக்கு நடத்துறது இந்த செய்தி. அதாவது பிற முஸ்லீம்களுக்கு நான் நலனையும் நாடுவேன் ரசூலுல்லாஹ்ட்ட உறுதிமொழி கொடுக்கும் போதே தொழுவேன் மட்டுமா கொடுத்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றறது. எதையும் சேர்த்து வாங்குறாங்க, முஸ்லீம் அத்தனை பேருக்கும் நான் நன்மையை நாடுவேன், நலன் நாடுவேன், மற்றவங்களுடைய நலனை கவனத்தில் கொள்வேன். இது மட்டும் இருக்கான்னு யோசிச்சு பார்க்கணும். மற்றவங்களுடைய நலனை நம்ம சுயநலத்தை தவிர வேற ஏதாவது நம்மள்ட்ட இருக்கா? அப்ப மற்ற முஸ்லிமுடைய நலனை கவனத்தில் கொள்வேன் என்று யார் நடக்கிறானோ அவன் தான் நீ மூமினு, அவன் தான் ஈமானுடைய கிளை வந்துருச்சு, கிளை விட்டுருச்சுன்னு அர்த்தம். இது சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிறர் நலம் நாடுகள் என்பதை அதையும் பல முனையில் விளக்குறாங்க. பிறர் நலம் நாடுகள் என்று சொன்னால் அது எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மேலேருந்து வர்றாங்க, தலையிலிருந்து ஒருவனை அல்லாஹ் ஒரு பொறுப்பில் அமர்த்தி விடுகிறான். பொறுப்பில் அமர்த்தினவனுக்கு அதிகமான பேருடைய நலனை நாட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுருது. பொறுப்புல இல்லாதவனுக்கு இருக்கிறதை விட பொறுப்புல இருக்கிறவனுக்கு கூடுதல் சுமை. அம்புட்டு பேருடைய நலனை அவன் தான் நாட வேண்டியதா இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவன் ஒருத்தன் அல்லாஹ் பொறுப்பையும் ஒப்படைச்ச பிறகு அவன் மக்களுடைய நலனை நாடாமல் நடக்கிறானோ அவன் சொர்க்கத்தின் வாசனையை கூட நுகர மாட்டான். மூமினாத்தான் இருக்கிறானா, அவன் அல்லாஹ் நம்புறானா, ரசூலையா நம்புறானா, வேதத்தையெல்லாம் நம்புறான், நம்ப வேண்டிய அந்த 6 விஷயத்தையும் கரெக்டா நம்புறான், வேற வேற காரியங்கள்லாம் செய்யறான். ஆனா என்ன இல்ல, தான் பொறுப்பில் இருந்து கொண்டு அந்த பொறுப்புல இருந்தால் என்னென்னவெல்லாம் செய்யணுமோ அதை செய்ய தவறுனானையானால் லம் யஜிது ராயிஹத்தல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வாடையை கூட அவன் நுகர மாட்டான் என்று சஹீஹுல் புகாரியில 7150வது ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம். அப்ப நலம் நாடுகள் எதுக்கு சொல்றாங்க, அடுத்தவருடைய நலம் நாடாட்டி சொர்க்கத்துக்கு போக மாட்டேங்கிறாங்க. பின்னாடி என்ன கொஞ்சம் அனுபவிச்சுட்டு முதல் கட்டமா போக மாட்டாங்க. ஏன்னா கடுக்கல ஈமான் இருந்தாலும் பின்னாடி வந்துருவான் இருக்கிறதுனால இது எப்படி புரிஞ்சுக்கிறோமே, எடுத்த எடுப்புல அவன் போக மாட்டான் என்று இந்த ஹதீஸும் சொல்லுகிறது. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாமின் அமீரின் எலி அம்ரல் முஸ்லிமீன்,
சும்மலா இஜ்ஹிதுலகும் ஓ என்சகு இல்லாலம் எதுகுல் மாஹுமுல் ஜன்னா. ஒரு அமீர், ஒரு தலைவன் முஸ்லிம்களுடைய காரியத்திற்கு பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு அவர்களுக்கு எந்த சிரமத்தையும் தராமல் அவர்கள் நலனையே நாடுவானையானால் அவர்களுடன் சேர்ந்து இவன் சொர்க்கம் செல்லாமல் இருப்பதில்லை. செய்யலன்னா நரகம் போவான்னு சொல்றாங்க, ஒழுங்கா நடந்துதான் வைங்க, இவன் சொர்க்கம் போகாமல் இருப்பதில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சஹீஹ் முஸ்லிம்ல 205வது ஹதீஸ்ல இருக்குது. நலம் நாடுதல். நலம் நாடுறதுன்னா இங்க இருந்துட்டு அமெரிக்காவில் உள்ள நாட முடியாது. ஏதான் நாட முடியும்? நமக்கு பக்கத்துல உள்ளவன், நம்ம தெருவில் உள்ளவன், நம்ம அடுத்த வீட்டுக்காரன், நம்ம ஊர்ல உள்ளவன், அப்படி எப்படிதான் அட்டம் போட்டு தான் ஒரு மனிதனால ஒரு நன்மையை நாட முடியும், அவர் செய்ய முடியும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லுக்கும் ராயின், உங்களிலே ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகளாக இருக்கிறீர்கள். பொறுப்பு இல்லாத யாரும் உலகத்துல கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒவ்வொருத்தரும் சுயநலவாதியா இருக்கிறோம். எல்லா மனிதனுமே பொறுப்பு சுமத்தப்பட்டவனாகத்தான் இருக்கிறான். அந்த பொறுப்பு பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். உங்கள் பொறுப்புக்கு கீழே உள்ளவர்களை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு கடையில ஒருத்தர் வேலை செய்யறான்னா அவனுக்கு முதலாளி பொறுப்பாளியா இருக்கான். வேலை செய்யறான்னு அவன் பொண்டாட்டி புள்ளிக்கு பொறுப்பாளியா இருப்பான். அவன் பொண்டாட்டி இருக்கால புள்ள குட்டிகளுக்கு பொறுப்பாளியா இருப்பான். அப்ப பொறுப்பாளியா இல்லாம யாருமே இல்லை. உங்க வட்டத்தை கீழே யாரெல்லாம் வர்றாங்களோ அவர்கள் நாங்களே முதலில் நாட வேண்டும். அதை கரெக்டா அந்த கடமை செஞ்சிடணும். உங்களுக்கு கீழே வர்றவங்களுக்கு என்னென்ன கடமை செய்யணும்னு உங்களுக்கு மார்க்கம் சொல்லுதோ அதையெல்லாம் செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இமாமு ராயின், இமாம் இருக்கிறார ஜனாதிபதி, அவரும் பொறுப்பாளர். ஒஹு மசூலுன், அது பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். ஒரு ரஜுலு ராயின் அலா அஹ்லிஹி, ஒரு ஆண்மகன் அவனுடைய குடும்பத்தாருக்கு பொறுப்பாளன். அவன் வேலைக்காரனா இருக்கட்டும், முதலாளியா இருக்கட்டும், கூலி தொழிலாளியா இருக்கட்டும், அவன் யாராலும் இருக்கட்டும், பணக்காரனா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், ஒரு ஆண்மகன் தன்னுடைய குடும்பத்திற்கு பொறுப்பாளி. ஒஹு மசூலுன், அது குறித்து அவன் விசாரிக்கப்படுவான். ஒரு மரஅத்து ராயியத்துன் அலா பைத்து ஜௌஜிஹா, ஒரு பெண் கணவனுடைய வீட்டுக்கு பொறுப்பாளி. அது பற்றி ஒஹிய மசூலா, அது பற்றி அவள் விசாரிக்கப்படுவாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உல் அப்து ராயின் அலா மாலி சய்யிதிஹி, ஒரு வேலைக்காரன் முதலாளியுடைய செல்வத்துக்கு பொறுப்பாளி. நம்பி விட்டுருக்கிறாரு, இவன் ஒரு ஆள் வரச்சல் 1 கிலோ கூட 1.5 கிலோ எடுத்து கொடுக்கலாம். வேண்டிய நண்பன் வந்தான்னு சொன்னா 1 கிலோ சீனி கேட்பான். ஆளை பார்த்து 1.5 கிலோ போட்டு பண்ற கட்டி கொடுத்துடலாம். உன்னை நம்பி தந்திருக்கிறாங்க. நம்ம வேலைக்காரர் தானே பொறுப்பு நினைக்காத. முதலாளிக்கு உன் மேல பொறுப்பு இருக்கிற மாதிரி உனக்கும் முதலாளி மேல பொறுப்பு இருக்குது. அவருடைய பொருளுக்கு நீ பொறுப்பாளி. அதை பத்தி நலன் நாடுறாங்க பாருங்க. எப்படிப்பட்ட மார்க்கம் பாத்தீங்களா? இதெல்லாம் இருந்தத மூவிங்கிறவன் இதெல்லாம் இல்லைன்னா வெறும் அத்தியாரம் பேர் இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் இருந்தா தான் கட்டடம், ரூமோ, பெட்ரூமோ, பாத்திரம் எல்லாம் இருக்குன்னா என்ன இருக்கணும்? எல்லாம் சேர்ந்து வரணும். அப்ப அடுத்தவர் நலன் நாடுதல், பிறர் நலன் நாடுதல், பிறருக்கு இடைஞ்சல் செய்யாமல் இருத்தல், நம்ம கீழே உள்ளவர்களுக்கு செய்யற கடமைகளை நிறைவேற்றுதல், இதுகளெல்லாம் இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அப்புறம் சொல்றாங்க, அலா இன்னும் தெரிவிக்கிறீங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க இயலாது. ஒரு வாத்தியார் மாணவனுக்கு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. இதனாலும் உதாரணத்துக்கு சொல்லிவிட்டு எல்லாருமே பொறுப்பாளியான்ட்டாங்க. உள்ள குமராயின் இப்படி சொல்லிக்கிட்டே கூட நிறைய சொல்லிக்கிட்டு போகலாம். ஒரு கட்சிக்கு தலைவர், கட்சியில் உள்ள தொண்டர்களுக்கு பொறுப்பாளி சொல்லலாம். ஒரு காலேஜ் பிரின்சிபால் மாணவர்களுக்கு பொறுப்பாளி அப்படின்னு சொல்லலாம். ஒரு தொழிற்சாலையுடைய மேனேஜரா இருக்கிறவரு தொழிலாளிகளுக்கு பொறுப்பாளின்னு சொல்லலாம். ஒரு பஸ் ஓட்டுற டிரைவரு அங்குள்ள பாசஞ்சருக்கு பொறுப்பாளின்னு சொல்லலாம். இப்படியே சொல்லிக்கிட்டு போனா அது ஒரு வாலிமுறை எழுந்துடும். உதாரணத்துக்கு 5 சொல்லிவிட்டு குள்ளுக்கும் ராயின், எல்லாம் பொறுப்பாளி தான். பொறுப்பு இல்லாத யாருமே கிடையாது. எல்லாம் பொறுப்பு. ஏதாவது பொறுப்பு உங்களுக்கு இருக்குதான் செய்யும். அந்த பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். பொறுப்புக்கு கீழே வர்றாங்க அவர்களை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இது சஹீஹுல் புகாரியில 5188வது ஹதீஸ்ல இதை நீங்க பார்க்கலாம். அப்ப இது பொறுப்பாளி எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்று கேட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னுதாரணமா திகழ்ந்து காட்டுறாங்க. பொறுப்பை பிறர் நலம் நாடுகிறதுல ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு பொறுப்பு இருக்கு. ஒரு தலைவனுடைய பொறுப்பு என்ன என்பதை விளக்கும் போது சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடன் பெற்றுட்டு இறந்துடுறாங்க இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாதிபதியா இருக்கிறாங்க. அவங்க காலத்துல எத்தனை பேர் கடன் போடுவாங்க, நிறைவேற்ற முடியாம மூத்தா போயிருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மக்களே, உங்களில் யாராவது சொத்து விட்டுட்டு போனால் அவங்க குடும்பத்தார்கள் சொந்தம். உங்களில் யாராவது கடமை விட்டுட்டு போனால் அது என் பொறுப்பு. தலைவன் அப்படி இருக்கணும். தலைவனுடைய வேலை என்ன? சொத்துக்கு குணவத்தை அனுபவிச்சுட்டு போ. கடன் யாரெல்லாம் மூத்தா போனீன்னு சொன்னா அந்த கடனை தீர்க்கிற பொறுப்பு ஜனாதிபதி என்ற முறையில, தலைவர் என்ற முறையில என்னை சேர்ந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சிருக்கிறாங்க.
அப்படி பொறுப்பாளனாக தலைவர்கள் இருக்கணும். தனக்கு கீழே உள்ளவர்கள் விஷயத்துல அவன் பொறுப்பாளியாக இருக்க வேண்டும். மகன் பட்ட கடனை தந்தை தீர்க்க வேண்டும். எல்லாம் வரும். ஒரு கீழே உள்ளவர்களுடைய எல்லா விஷயங்களுக்கும் அதெல்லாம் அடங்கும். இது சஹீஹுல் புகாரியில 5371வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை விட ரத்தின சுருக்கமா சொல்றாங்க, அத்தீனு அன்-நஸீஹா. தீன் என்றாலே பிறர்நலம் நாடுதல் தான். தீன் சொன்னாலே வேற ஒண்ணும் கிடையாது. தொழுவே நோம்புல இவங்கிட்ட போட்டு வந்துட்ட அதெல்லாம் பத்தாது. அத்தீனு அன்-நஸீஹா. தீன் என்று சொன்னாலே அடுத்தவர் நலனை நாடுவதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, குல்னா லிமன், அடுத்தவர் நலனை எவன் நலனை நாட சொல்றீங்க அப்படின்னு கொஞ்சம் விவரமா கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அடுத்தவர் நலன் நாடுவது என்பதுல எதெல்லாம் வரும்னு கேட்டா, லில்லாஹி, அல்லாஹ்வின் நலனை நாடு, அல்லாஹ் சொன்னபடி கேளு. ஒலி கிதாபிஹி, அவனுடைய வேதத்தின் நலனை நாடு. ஒலி ரசூலிஹி, அவனுடைய தூதர் நலனை நாடு. ஒலி ஐமத்தில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறார்களே அவர்கள் நலனையும் நாடு. ஆமத்தியும், சாதாரண மக்களின் நலனை நாடு. எல்லாம் என்ன பாக்குறாங்க, எல்லாத்தையும் நலனையும் நாட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் தீனு. அதை தவிர தீனு இல்லைன்னு சொல்லி சொன்ன ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல 82வது ஹதீஸ்ல எடுத்தோடனே பார்த்துலாம். ஹதீஸுக்குள்ளே வந்துடும். 82வது ஹதீஸ்ல இதை நீங்கள் பார்க்கலாம். அப்ப முஸ்லிமா இருக்கக்கூடிய நாம் ஈமானுடைய கிளைகளை படர விட நினைச்சோம்னு சொன்னா, இந்த மேற்கொண்ட 6 நம்பிக்கைகளுக்கு மேல இவைகளெல்லாம் அதிகமாக நினைச்சேன்னு அடுத்தவர் நலனை நாடிக்கொண்டே இருக்கணும். நம்ம நலனை நம்மளை பத்தி மட்டுமே சிந்திக்க கூடாது. எல்லாம் நம்மளை சித்தம், நம்மளுடைய சிந்தனை எல்லாமே எப்படி இருக்குன்னு கேட்டா, நம்மளை பத்தி மட்டும் ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு அதுக்குள்ளேயே சிந்திச்சுட்டு இருக்காதீங்க என்று சொல்றாங்க. அப்ப அடுத்தவர் நலனை நாடணுங்கிறது ஒரு பொதுவான ஒரு வார்த்தகம். இது எல்லாரும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இது ரசூலுல்லாஹ் மட்டும் சொல்லல. அடுத்தவர் நலனை நாட வேண்டும்ங்கிறது இப்படி ஓரளவு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த அடுத்தவர் நலனுக்கு வியாக்கியானம் கொடுத்ததுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஞ்ச முடியாது. அடுத்தவர் நலனுக்குள்ள எதையெல்லாம் கொண்டு வர்றாங்க, இதுல இல்லாம ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒண்ணும் விடல. அடுத்தவர் நலனை நாடு என்று சொல்லிவிட்டு பல சந்தர்ப்பங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தவர் நலனுக்கு வியாக்கியானத்தை கொண்டு இருக்கிறார்கள். என்ன வியாக்கியானம் தர்றாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல ஒரு வசனம், குர்ஆன்ல இருக்கு பாருங்க. முதலாவது, நீங்கள் ஒரு கடன் கொடுக்குறீங்க. ஒரு கடன், ஒரு உதாரணத்துக்காக கடன் கொடுக்குறீங்க. கொடுத்தவரை ஒரு டயத்துல தர்றேன்னு சொல்லி தான் வாங்குவார். அப்பதான் நம்மள கொடுப்போம். ஒரு மாசத்துல தந்துடுறேன், ஒரு வருஷம் தந்துடுறேன்னு சொல்றாரு. அவர் அல்லாஹ் கிடையாது. கடன் வாங்கினவர் அல்லாவா? ஒரு மாசத்துல தரேன்னு அவர் தர வேலை அவர் நீயத்து தரணும்னு நினைச்சு தர்றாரு. தர வேண்டும் என்று நினைத்து உங்கள்ட்ட சொல்லுகிறார். ஒரு மாசத்துல தர முடியல. பெரும்பாலும் கடன் தட்டவர்களுக்கு கடன் படுறதுங்கிறவனே முடியாதவன் தான் பருவான். விளங்குதா? வச்சுக்கிட்டு போறவன் நம்ம கம்மியா தான் இருப்பான். இந்த கடன் வாங்குறவன், சின்ன கடன் வாங்குறவன், பெரிய கடன் வாங்குறவன்னா வேற திருப்பி கொடுக்குற சக்தி வாங்குவான். இந்த சின்ன கடன் வாங்குறவன்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அவனால கண்டிப்பா தரலாம் முடியாது. ஏதோ வாங்குறதுக்கா என்ன சொல்லி போடுவான், 3 மாசத்துல தந்துடுவேன். எப்படி தருவான்னா உங்கள்கிட்ட கடன் வாங்கி தான் தருவான். அந்த ரேஞ்சில் அவன் இருப்பானே தவிர அவனுக்கு தான் வரவு கொஞ்சம் அளவுக்கு இழுத்துட்டு நிக்குவே. அவன் ஏன் கடன் வாங்குறான்? 1000 ரூபாய் கடன் கேட்கறான்னா அப்ப 1000 ரூபாய் எனக்கு சேர்க்க இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தர் 1000 ரூபாய் ஒரு கடன் 1000 ரூபாய் அலைகிறான், ஒருத்தர் கடன் கேட்டு அலைகிறான்னு சொன்னா அவனுக்கு என்ன நிலையில வாங்குறான்? வாங்குற சம்பாத்தியத்திலிருந்து ஒரு 10 ரூபா மிச்சம் பிடிச்சி, ஒரு 25 ரூபா மிச்சம் பிடிச்சி, ஒரு 1000 ரூபாய் அவனுக்கு சேர்த்து வைக்க சக்தி இல்லை. அதனால இந்த கடன் வாங்குற அளவுக்கு வரணும். வாங்கித்தான் கடனை ஒரு டயத்துல சொன்னா தர முடியல என்ற உடனே மூமினானவர்கள் எப்படி நடக்கணும்? பிறர்னால எப்படி நாடணும்? இந்த இடத்துல நீங்கள் கடன் கொடுத்தவர்களாக இருக்குது வைத்துக் கொள்ளுங்கள். கடன் வாங்குவவர்களுக்கு கடை ஒண்ணு இருக்குது. நீங்கள் கடன் கொடுத்தவர்களாக இருக்குது வைத்துக் கொள்ளுங்கள். அவன் தரமாட்டேங்கிறான், தருக. இப்ப நீங்கள் நலம் நாடுகள் என்பதை எப்படி அமல்படுத்தணும்? மூமின் என்ற அடிப்படையில இந்த இடத்துல நம்ம ஜெயிப்போம், ஈமானுடைய கிளையை டெவலப் பண்ணுவோம் அப்படி நினைத்தவர்களாக நீங்கள் இருந்தால், அந்த 6 அஸ்திவாரம் மட்டும் போது கட்டணம் இல்லாம இருப்போம். அது ஒரு விஷயம். நம்ம கட்டணம் என்று ஆசைப்படக்கூடியவர்களாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்றால், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 2 செய். என்ன 2 செய்யே? ஒயின்கானது உசுரத்தின், கடன் வாங்கியவன் சிரமப்படக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொன்னால், நல்திரத்துன் இலா மைசரா, வசதி வரும் வரை அவகாசத்தை கொடுத்து விடு. சொன்னியேன்னு நிக்காத. 3 மாசம் தான் சொன்னேன். ஆனா அல்லாஹ் நீங்க அவன் அல்லாஹ் வாக்குறீங்க. 3 மாசம் தான் சொன்னா மனுஷன் அப்படித்தான் சொல்லுவான். என்னமா அவன் 3 மாசத்துல உண்டாக்கிற சக்தி இருந்தா அவன்கிட்ட கரையா வாங்குறான். சொல்லிட்டான், என்ன செய்ய சொல்லி தொலைச்சு விட்டான். முடியல. அவன் மனிதன். நம்மளே எத்தனை விஷயங்கள் முடியாம போகுது, சொன்னபடி முடியாம போயிடுது. பெரிய நிலையில உள்ளவங்களுக்கு முடியாம போயிடுது. அப்ப நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, இங்க வாப்பா முடியலங்கிறியா,
நீ வந்து நான் கேட்கிறேன்னா சொல்லாத, எவ்வளவு நாள் உனக்கு தடை எடுக்கணும், நீ என்ன சொல், எவ்வளவு நாள் உனக்கு தடை ஏறும் ஒரு மக்கள் இல்லைன்னா நல்ல டைம் எடுக்கப்போ கரெக்டா சொல்லுப்பா, முடிஞ்சு பாவி ஆகிறாப்பா என்று முடிஞ்ச அளவுக்கு. அப்போ நல்கிரக்கும் பிலா மைசரா, வசதி வரும் வரை, வசதி தான் தயவு ஒரு நாள் டைம் கொடுக்க சொல்ல, ஒரு மாசம் கூட சொல்லல. அல்ல டைம் கொடு, கடன் வாங்கினவனுக்கு டைம் கொடுக்க சொல்லும் பொழுது ஒரு மாதம் டைம் கொடுத்து பாருன்னு சொல்லவே இல்லை. இல்ல 6 மாசம் டைம் கொடுத்து பாருன்னு சொல்லல, வசதி வரைக்கும் டைம். இதெல்லாம் ஈமான் கிளை டெவலப் ஆகும் நமக்கு. இப்படிலாம் நம்ம நடந்து கொண்டோமே ஆனால் என்ன செய்யும், ஈமானுடைய கிளை வந்து அதிகமாகும். இப்ப நகரத்தும் நீலா மைசரா, வசதி வரும் வரை அவகாசத்தை கொடு. இது ஒன்னாச்சா. அதுக்கடுத்து எல்லாம் சொல்றான், அந்த தத்தப்பு கயிறுள்ளக்கும், அது தர்மம்னு கொடுத்து விட்டுட்டு சொன்னா திறந்தது போ. டைம் கொடுத்த அல்ல எப்படி சொல்ற மாதிரி, இந்த வட்டி வாங்குற யுகத்துல உலகத்துல கொடுத்த காசு கணக்கு போட்டு வாங்குறதுல வந்து அப்ப மகனுக்கு மத்தியில தான் வட்டி, மாமா மருமகனுக்கு மத்தியில வட்டி, கொண்டாட்டி புருஷனுக்கு மத்தியில வட்டி, எல்லா குடுக்கல் வாங்கலுமே வட்டியை அடிப்படையா கொண்டு நடக்கிற இந்த யுகத்துல இந்த மார்க்கம் சொல்லுது, அட அடுத்தவன் நயன் தாண்டா உனக்கு முன்னாடி நிக்கணும், உன் நலத்தை முன்னாடி நிறுத்தாத. அவனுக்கு இப்ப முடியல கேஸ், அவனை வச்சு பேசு, போனே உன்னை மறந்துரு. அவனுக்கு இப்ப முடியலப்பா, வாங்கிட்டான் கடனை கொடுக்க முடியல, இப்ப என்ன செய்ய சொல்ற, காவ சொல்றியா, பொழிஞ்சின் தொலைலாம். வாங்கின கடனை கொடுக்க முடியாம கடன் கொடுத்தவர்கள் கேட்கறத கேள்விக்கு பயந்து கொண்டு டெய்லி குடும்பத்தோட தற்கொலை. இது வராத பேப்பர் இருக்குதா, குடும்பத்துடன் தற்கொலை. என்ன தற்கொலைக்கு என்ன காரணம், கடன் தொல்லை காரணம். கடன் தொல்லைன்னா என்ன, நான் என் பையன் திருத்துவானோ கடனை கொடுத்து விட்டு வந்து வாசல் கத்துரு, கொஞ்சம் மாணவசு பதில் சொல்லி சொல்லி பார்ப்பான். இப்படியே இதா இருந்தோன்னு வெளியே நடமாட முடியாது, மொத்தமா பொண்டாட்டி பிள்ளைக்கெல்லாம் வெஸ்ட் வாங்கி கொடுத்து காலியாயிடும். அப்ப நம்மள்ட்ட என்ன வரணும், மனிதாபிமானம். அப்படி அவன்தான் மூமின், அவன்தான் முஸ்லிம், அதுதான் ஈமான். அல்லாஹ் அப்படிதான் விரும்புறான். அப்போ அந்த சத்தக்கு ஹைருல்லக்கும், நீங்கள் அதை விட்டு கொடுத்து தர்மமாக கொடுத்து விடுவது. கொடுத்துறீங்க கடனை தரது அடுத்த மறுபடியும் தயஞ்சனால இப்பதான் சொல்லுவான்னு நல்லா தெரியுது. 3 மாசம் தய சொல்லுவான், 3 மாசத்துக்குள்ள தரவே மாட்டான்னு தெரியுது. அப்ப பொய் ஒண்ணு பாதுகாக்கிற விட்டுட்டு, நீ 3 மாசத்துக்கு தரமாட்டேன், நீ வந்து விகாரம் பண்ண வேண்டியில்லை, நல்லவன் நான் இருப்பேன், மனுஷனப்போ தர்மமா வச்சுக்க என்று சொல்லி விடுவது உங்களுக்கு சிறந்தது. இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த கஷ்டப்பட்டு இதை உண்டாக்கிதான் ஆகணும். நம்ம மறுமையில வெற்றி பெறுவதற்கு இதெல்லாம் தூக்கி தள்ளி நமக்கு சொர்க்கத்துல நம்மள்ட்ட பள்ளி பெரிய பெரிய மிஸ்பேஸ் எல்லாம் கூட இருக்கலாம். இது கொண்டாந்து முட்டு கொடுத்து தள்ளி விட்டுருங்க வயதுல. பேலன்ஸ் திராசை இடம் போடும்போது 50 கிராம் குறையும், இது அந்த 50 கிராம் ரெண்டும் நம்ம மனிதன்கிற முறையில தப்புகள் பண்ணிருப்போம். சுருக்கத்துக்கு போறதோ நரகத்துக்கு போற இப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கையில எங்கிட்ட போடுறதுன்னு தீர்மானிக்க முடியாம இருக்கும்போது இது வந்து ஒரு கடன் வாங்கினவர அது வந்து நிக்க அப்படியே அந்த கணக்கு பார்ப்பா சரியா தைரியம் போயிடும் அந்த மாதிரி. அப்ப அந்த மாதிரி இது 280 2வது சூரா பக்கராவுல 280 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த மாதிரியான தன்மைகளை கடன் கொடுக்கக்கூடியவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஒண்ணு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது வந்து நான் சொன்னேன் அல்லாஹ் அப்படி கணக்கு பார்த்து தள்ளிடுவான்னு சொல்லி, அதை நானா சொல்லல, அது எல்லாம் தேர்தல் விட்டுருவான்னு சொன்னேன். அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னதான் நான் சொல்றேன். ஹதீஸ்ல அப்படி இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது முந்தைய சமுதாயத்தில் ஒரு மனிதர் வந்து கடன் கொடுக்கிறாக இருந்தார், ஒரு வியாபாரி இருந்தார். யுதாயினுன் நாஸ், மக்களுக்கு கடனாகவே கொடுப்பார். அந்த வியாபாரி மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு அந்த கடனை வச்சுக்க அப்படின்னு சொல்லி விடுவார். அப்ப வந்து அவரு கொடுத்த கடனை வாங்கின கடனை கொடுக்க முடியாத கஷ்டப்படுறவரை கண்டாரையானால் தன்னுடைய வேலையாளுக்கு கூப்பிட்டு சொல்லுவாரு, அந்த ஆள் என்ன கஷ்டப்படுறாப்ப தெரியுது, 2-3 பேர் கேட்டு பார்த்து தர்ற மாதிரி தெரியல, வருமானம் இல்ல, குடும்பத்திலையும் விசாரிச்சு விட்டேன், ஆளு அவன் தர முடியாத போல இருக்குது, நீங்க தள்ளுபடி தெரியுங்கப்பா அப்படின்னு சொல்லி வேலைக்கார கூப்பிட்டு கடனை கொடுத்துட்டு நான் ஆய்வு பண்ணுவானா. ஆய்வு பண்ணி கொடுத்து இருந்தாலும் தரவே முடியாது. சில பேர் இருக்காங்க அவங்க தள்ளுபடி பண்ணவே கூடாது, தொழிலா நடத்துறோம், நீ வாங்கி நகை வாங்கிட்டு கேட்கறது, அதிகப்படுத்துறது, அப்படிப்பட்டவனுக்கு செய்யக்கூடாது. அவன் வந்து ஏமாறக்கூடாது, மார்க்கிறது தனியா வராது, ஏமாறக்கூடாது. கடன் வாங்குறான் விசாரிக்கிறோம், உண்மையிலே அந்த ஆளுக்கு முடியல வேணா தெரியுது, இந்த மாதிரி மனித சக்திக்கு உட்பட்டு விசாரிக்கிறோமோ தெரியுது. அப்ப விசாரிச்சு செய்வாரா, அவரை விட்டு கொடுத்துருக்கப்பா அப்படின்னு சொல்லிடுவாராம். உடனே வந்து சொல்லும்போது சொல்லுவாராம், நம்ம இவன் தர்றதை அப்படி விட்டு கொடுத்துருவீங்களேன், அல்ல நம்ம விட்டு கொடுத்துருவான் அப்படி அவன் சொல்லுவாங்க. காரணம் சொல்லுவாராம், இந்த முந்தின சமுதாயத்தில் நல்லடியார் வந்து நம்ம இந்த மாதிரி 1000 ரூபாய் மனுஷன் வைங்க, அல்ல இதுக்கு எத்தனை பேர் மனுஷன் மனுஷன் விட்டுவான்ல, நமக்கு நன்மையை தானே முடியும், அதான் விட்டுங்க பேசாம அப்படின்னு சொல்லுவாராம். இப்படி சொன்ன காரணத்தினால் அல்லாஹ் அந்த கணக்கு பார்ப்ப நினைச்சிட்டான், விட்டுட்டான். அது இன்னொரு இது வந்து புகாரியில வந்து 2078வது திசையில பார்க்கலாம் நீங்க, 2078 2077 இருக்கிறது.
இந்த ஹதீஸ்ல. இன்னொரு அறிவிப்புல எப்படி இருக்குன்னு கேட்டா, இவனோட நான் என்ன மட்டமா அல்லாஹ் கேட்பானா, இவன் வந்து ஒரு அரியானுக்கு 1000 ரூபாய் மன்னிப்பானா, நான் மன்னிக்க மாட்டேமா? அதுக்கு மேல உள்ள கொண்டு செவுக்கு போகணும், இவனை செவுக்கிட்டு போய் சொல்லு. இந்த கருணையில என்னோட பாட்டிக்கு வரானே இவன், அதுக்கு மேல நான் கருணை காட்டுறப்போ இப்படி சொல்றது சொர்க்கத்தை தள்ளிடுவான்ல. அப்ப எப்படிப்பட்ட ஒரு இந்த ஈமானுடைய கிலோ ஈசாவுன்னு பாருங்க. பெருமன நம்பிக்கை மட்டும் இல்ல, இந்த ஒரு கடன் விஷயத்துல வர முடியாத இவனுக்கு தள்ளி விடுறான், டிஸ்கவுண்ட் பண்ணி விடுறான். அந்த மாதிரி பண்ணின உடனே அவன் சொர்க்கத்துக்கு போறதுக்கு இது காரணமா இதுன்னு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்கன்னு சொன்ன. அப்ப இதுல நம்ம கவனம் செலுத்தணும். இதெல்லாம் கவனம், இதெல்லாம் ஈமான், இதெல்லாம் முஃமின்கள்ட்ட இருக்க வேண்டிய பண்புகள் இருக்கணும். இதுதான் பிறர் நலம் நாடுவது, கடன் பற்றவன் நலனை நாடுகிறோம். அதே மாதிரி நம்ம கடன் வாங்குறவரா வச்சுக்கிறோம். நம்ம கடன் வாங்குறோம், வாங்கிட்டோம்னு சொன்னா கண்டிப்பா கொடுக்க முடியும். அப்படி இருந்தும் கடனை கொடுக்காம டிவி வாங்குவோம், கடனை கொடுக்காம பீரோ வாங்குவோம், கடனை கொடுக்காம பொண்டாட்டிக்கு செயின் வாங்குவோம், கடனை கொடுக்காம புடவை வாங்குவோம். ஒரு வாழ்வதற்கு ஒரு அவசியத்தை கடனை வாங்கிட்டோம். கடன்கிற திருப்பி கொடுக்கிற கடமையில உள்ளது. ஷஹீது கூட கடன் வாங்கிட்டு மோத்தா போனா மன்னிக்கப்பட மாட்டான். கடன்கிறது பெரிய ஒரு சிறப்பான ஒரு காரியமெல்லாம் கிடையாது. அது அடுத்தவனுடைய வாசனப்பட்டு இருந்து கொண்டே இருக்கிறது. அதை கொடுக்கலன்னா மறுமையில இருந்து கேட்டானா அவனை தான் கொடுக்க வேண்டியிருக்கும். கடனை வாங்கிட்டு மூத்தா போயிட்டோம்னா அங்க வந்து இங்க ரேட்டுனா இங்க கொடுத்துடலாம். மூத்தா போயிட்டோம், அந்த ரேட்டை கொடுப்போம். மோசத்தை செய்யல, ஒன்றும் செய்யல. இன்னும் அல்ல நியாயம் வழங்குறவன்ல அங்க கேட்பான் வந்து, யாரெல்லாம் 1000 ரூபாய் தராம போயிட்டான், என்னப்பா கொடுக்கணுமா? ஆமா 1000 ரூபாய் இங்க செல்லாதுப்பா. 1000 ரூபாயெல்லாம் என்ன செய்ய போற? தொழுகை கொடுக்குறியா, நோம்பு கொடுக்குறியா? இது என்ன ஆகும்? நம்ம கதை யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு போய் கொடுத்த கடன்கிறது சுமாரில விரும்பவும் கூடாது. கடனுக்கு ஆசைப்படுறது, அதை தள்ளுபடி செய்யறது வந்து எப்படி செல்வன்றது சொல்லப்படுதோ, நீங்க வாங்குற ஸ்டேஜ்ல வந்தால் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. கடன் வாங்குறதுங்கிறதுல நாட்டமே வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பல்ல கிடைச்சது எல்லாரும் பார்ப்போம். எதுபடி கடன் வாங்கணும் போயிட்டு அல்லாத எத்தகனி இவனு இல்லா. எவன் தேவையில்லை என்று உறுதியாக நினைக்கிறானோ அவனை அல்லாஹ் தேவையற்றவனை ஆக்குவான். கேட்க மாட்டேன்னு உறுதி எடுத்துப்பாரு, அல்லாஹ் வந்து அது இல்லாம ஆக்குவான், அந்த செலவு இல்லாம ஆக்கி விட்டுவான்ல. இனி என்ன, அல்லாஹ் வந்து உனக்கு உதவி செய்யற பொறுப்பு அவன் ஏத்துக்கிட்டு இருக்கான். நீ கடன் கேட்காட்டாலும் அவன் தான் செஞ்சு ஆகணும் உனக்கு. ஒமாமின் தாபத்தின் இல்ல அலல்லாஹி ரிசுக்குவா. எந்த ஜீவனாக இருந்தாலும் ரிசுக்கு அவன் பொறுப்பு, அவன் பொறுப்பு, ரிசுக்கு அவன் பொறுப்பாரு. இப்ப நான் ஒரு 1000 ரூபாய் வாங்கினா தான் என் கதை ஓடும், நான் கணக்கு பண்றேன். வாங்கி நான் மூத்தாவிட்டால் என்னுடைய கெப்பாசிட்டி என்ன, நாளைக்கு அதை கொடுக்க வேணுமா, என் வருமானம் என்ன, இந்த வருமானத்துல இருக்கிறோம் நான் போட்டு கடனை வாங்கிட்டு மூத்தா போயிட்டு நான் என்ன ஆகுவேன்? வேணாம், கஷ்டப்பட்டுக்கிறேன்னு நினைச்சா கஷ்டப்பட விட மாட்டான்ல. 1000 வழி அவன் எத்தக்கில்லா. யார் அல்லாஹை பயப்பட்டு அஞ்சுகிறானோ எது அல்லவு மகரஜன், அவனுக்கு ஒரு மீளும் இடத்தை எல்லாம் காட்டுகிறான், ஏற்படுத்துகிறான். நீ மீள்வதற்கு இடம் இல்லைன்னு நினைக்கிற, ஒரு மீழ்ச்சி பெறக்கூடிய இடத்தை எல்லாம் காட்டுகிறான். நினையப்புறத்தில் அவனுக்கு எல்லாம் ஒரு செல்வத்தை தருகிறான். ஒரு கட்டத்துல கடனுக்கு ஆசைப்படாது. சர்வசாதாரணமா கடன் வாங்குறது, அது கடன் வாங்குறதுங்கிறாருக்கு இப்படி வாங்குறதுனாலதான் வாங்கணுங்கிற அவசியத்துல உள்ளவனும் கிடைக்க மாட்டேங்குது. எதனால வந்து கடன் கொடுக்கிறவர்கள் செல்வந்தர்கள் எத்தனை சதவீதம் இருப்பாங்க? 1000ல் 5 இருப்பாங்க. கொடுக்க ஒரு நல்ல தரமா கடன் தேவைக்கலாம் நெஞ்சு அதிகமா வச்சுக்கக்கூடியவர்கள் 1000க்கு 10 இருப்பாங்க. வாங்குறவன் 1000 பேர் போனா எத்தனை பேர் கொடுப்பாங்கிற கண்டவர்களும் எல்லாரும் போய் முட்டும் போதுதான் கடன் கிடைக்க வேண்டியவனு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு மருத்துவத்துக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆபரேஷன் செத்து போயிடுவான், அவன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? அந்த நேரத்தை வாங்கிட்டு வருவான், ஒண்ணுமில்ல வாங்கிட்டு போயிருப்பான், உருப்படாவுக்கு வாங்கிட்டு போயிருப்பான். இருக்கிற பில்டிங்கை பெரு கட்டத்து கடை வாங்குவான். ஏன்னா பில்டிங் கட்டாட்டி ஒண்ணு நல்லா கேட்பானா? இருக்கிற பில்டிங்ல வாழ்க்கை நடத்து அல்லா தரும்போது 2 பில்டிங்கை கட்டிக்குவான். இப்ப என்ன, இருக்கிற பில்டிங்கை பெருசாக்கிறதுக்கு வாங்கணுமா? அப்ப இந்த மாதிரி எல்லாம் நீ கடன் வாங்கினாக்கா சாவ கிடக்கிறவனுக்கு, ஒரு நல்ல ஒரு ஆத்திரவசத்தில் உள்ளவனுக்கு ஒரு மருந்து வாங்குறதுக்கு ஒரு மாத்திரை அதுக்கு கடன் வாங்க கிடைக்க மாட்டேது. அப்ப வந்து இந்த கடன் விஷயத்துல என்ன செய்யணும்? ஆசைப்படவே கூடாது. எவ்வளவுக்கு உறுதியா நீங்க நினைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உறுதியா நிக்கணும். கடன்கிறது வேணாம். ஷஹீதுக்கே மன்னிக்க மாட்டேன்னு சொல்ற ஒரு பாவமா இருக்குது. பெருநா வந்துருச்சா அதுக்காக கடன் வாங்குவோம். ஊருக்கு தான். எதுக்கு இந்த கடை? 4 பேருக்கு முன்னாடி பெரிய கட்டை போட்டு நிக்கணும்ல. என் 4 பேரை நீ பார்க்கவே செய்யாது. பெருநாளைக்கு புது ட்ரெஸ் எடுக்கணும்னா மார்க்கத்துல கடமை கிடையாது. இருக்கிறது நல்லது அணிஞ்சிக்க, அவ்வளவுதானே. இந்த சட்டையை போட்டு பெண்ணா கொடுத்து செல்லாதா? இந்த சட்டையை போட்டுட்டு பெண்ணாவை சொல்லுது எல்லாம் ஏத்துக்க மாட்டானா? இது புதுசா ஒண்ணு எடுக்கணுமா? நான் சக்தி இருந்தா எடுக்கிறேன், இல்லைன்னா எடுக்க மாட்டாங்க. கடன் வாங்கணுமா, பிச்சை வாங்கணுமா? அப்ப கடன் வாங்கித்தான் எடுக்கணுங்கிற எண்ணத்தை வந்து நீங்க கைவிடணும், வரவே கூடாது. அப்ப சரி, ருசுலாம் சொல்றாங்க அநியாயம் இருக்கிற சிறுக்கு என வைத்தல் அது ஒரு பெரிய அநியாயம். அதே மாதிரி ருசுலாம் சொல்றாங்க மத்தலுள் கனியில் முன்,
வசதி உள்ளவன் லேட்படுத்துவது அநியாயம். கடன் கொடுக்க முடிஞ்சவன் கொடுக்கறத தாமதப்படுத்துவதும் அநியாயம். உனக்கு முடியும், இருக்குது, என்ன செய்யறான், இருக்கிறத வச்சுக்கிட்டு கடன் கொடுக்க மாட்டேங்கிறான். கடன் கொடுக்கறது மனுவா வந்து கை காசை அவன்கிட்ட வாங்க போய் ஈஸியா வாங்கிட்டு வந்துடுற. உன் காசு இல்லை, இது நீ கடனை வாங்கி இருக்கிறிய, உன் காசாது அவன் காசு, அது இன்னொருத்தன் காசை வச்சுக்கிட்டு இருக்கிற, அதை கொடுக்கறக்கே மனசு வர மாட்டேங்குது. ஈமான் இல்லைன்னு அர்த்தம். ஈமானோட கிளை வரல. நீ வாங்காம இரு, உனக்கு ஈமான்ல உனக்கு உறுதியா இருக்கிறேன்னு அர்த்தம். வாங்கிட்டியா, கொடுக்கணும் கொடுக்கணும், அதே நியத்து வைக்கணும். என்ன பாடுபட்டாவது கொடுக்கணும், என்ன கஷ்டப்பட்டு கொடுக்கணும் என்று அந்த தாமதப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று இந்த எல்லாம் நலம் நாடுவாங்க. நலம் நாடுகள் ஈமானுடைய கிளைன்னு சொல்லிவிட்டு இவன் வாங்குறவனுக்கு நல நாடுறாங்க. அட உனக்கு இதாண்டா நல்லது, உனக்கு துன்யாவிலே நல்ல கடன் வாங்கி செலவு செய்ய ஆரம்பிக்கிறவன் எல்லாம் என்ன செய்வான், சக்திக்கு மீறித்தான் செய்வான். கடன் என்பது ஓசி மாதிரி இவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். கடன் இல்லைன்னு வைங்களேன், நிறைய பொருள் வீட்டுல வாங்கவே மாட்டான். கடனை தவணை கொடுக்குறான்னு வைங்க, அது 2 மடங்கு வச்சு போட்டாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, பிற வாங்குவான், கட்டு வாங்குவான். 1000 ரூபாய் சம்பளம், அதுல வந்து மிச்சம் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு 500 ரூபாய் அதுக்கு கொடுத்து, ஏன் இது உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத நம்ம சுமைகள் நம்மளா சுமத்திக்கிறோம். கடன் வாங்குற என்ன வரும்பொழுதெல்லாம் நம்ம வந்து நம்மளா கஷ்டத்தை சுமத்திக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கலாம். நீங்க கடன் வாங்கலேன்னு இருந்து பாத்தீங்க, உங்க வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். அல்ல அந்த திருப்திங்கிறான, கொஞ்சத்துல திருப்தி, கனாத், கொஞ்சத்தை கொடுத்தாலும் பழக்கத்துக்கிறான, அதை அப்படி வாழ்க்கையில அனுபவிச்சு பார்க்கலாம். அதனால வந்து எவ்வளவு நல்லா இருந்தாலும் சரி கடன் வாங்க மாட்டேன், அவ்வளவு உறுதியா நிக்க வேண்டும். அதே மாதிரி மனிதனுக்கு உயிர் போகிற நேரத்துல ஹராமெல்லாம் வகையாகும். அப்படியான ஒரு கட்டம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா போய் கடன் கேட்கலாம். இதே ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி இவர் எப்படிலாம் நல்ல நாடு வாங்கிட்டு வரங்க, ஒரு வியாபாரி இருக்கலாம், ஒண்ணு விடலைங்க, அடுத்தவர் நலனை நாடுன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றையும் போய் தலையை விட்டு சூசலையை பாக்குறாங்க. அப்படியே இதுல இப்படி நாடுற, இப்படி செய்யக்கூடாதா, இப்படி செய்தா, ஒரு வியாபாரத்துல அப்படி, ஒரு கொடுக்கல் வாங்கல் அப்படி, ஒரு கல்யாணத்துல அப்படி, எல்லாத்துலயும் நலன் நாடு, அடுத்த வந்தவங்க நாடு, சுயநலம் பார்க்காத. எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, ஒருத்தர் வந்து வியாபாரம் பேசிட்டு இருக்காரு, இது எவ்வளவு, நான் ஒரு வியாபாரி, இது வந்து எந்த விலை கேட்கிறாரு, நான் என்ன சொல்றேன் 10 ரூபாங்க, 10 ரூபான்னு பேசிட்டு இருக்கோம். அங்கிருந்து ஒருத்தர் வந்து ஒண்ணுதான் இருக்குது மறுபடியும் பஜார்ல கிடைக்காத பொருள், ஒரு ஆள் வர்றாரு, 12 ரூபாய் எனக்கு தாங்க, 10 ரூபாய்க்கு பேசிட்டு இருக்கா ஒருத்தன், 12 ரூபாய் எனக்கு தாங்கிறாரு. இப்படி செய்யறத பாக்குறீங்களா இல்லையா? இது கருத்துப்பட நீங்க பார்க்க மாட்டீங்க. ஒரு வீடுல பாத்தீங்க, ஒரு வீடு வாங்கினா ஒருத்தன் ஒன்னு என்ன செய்யறது, போன் பண்ணி நான் வாங்கிக்கிறேன் 2 ரூபா கூட தரேன், இது இருக்கா இல்லையா? ஒரு நல்ல பிடித்த ஒரு சொத்தா இருக்குன்னு வைங்களேங்க, அதை வாங்கினால கூட கொடுத்து வாங்குற தயாரா இருக்கீங்கல்ல, இது இது வந்து அவனுடைய நலத்தை பறிக்கிறது இல்லையா? அது அவன் போய் கேட்கான், கொடுக்க வாங்குறேன், அவனுக்கு 2 ரூபா குறைச்சி கிடைச்சுன்னா அவனுக்கு எல்லாம் கொடுக்குற கிஃப்ட் கொடுத்துட்டு போறான். அதுலயே நீ போய் நுழைஞ்சுட்டு அவனுக்கு கொடுக்காம நான் வாங்கணுங்கிறதா நீ பேசுற? ஒரு கட்டத்திலையும் ஒருவன் பேசிய வியாபாரத்தை அவன் விடுற வரைக்கும் அடுத்தவன் பேசக்கூடாது. இஸ்லாத்தினுடைய கட்டாயமான கட்டளை. ஈமான் இருக்குமையானால், பிறர் நலம் நாடுறதா இருந்தால் ஒரு மூமின் என்ன செய்யக்கூடாது, லா யபியு பாலுக்கும் அலா பை அகிஹி, உங்களில் எவருமே மற்றவருடைய வியாபாரத்திற்கு மேலமை வியாபாரம் செய்ய வேண்டாம். ஒருவர் செய்து கொண்டிருக்கிற வியாபாரத்திற்கு மேலே இன்னொருத்தர் வியாபாரம் செய்யக்கூடாது. இது விற்கிறதுக்கு மட்டும் இல்ல, வாங்குறவருக்கு தான். ஒரு கடையில வந்து நான் போய் கேட்கிறேன், ஒரு பொருளை கேட்கிறேன், இது எவ்வளோன்னு பேசிட்டு இருக்கிறேன், அவன் 10 ரூபா வாங்குறான், பக்கத்து கடையில இருந்து இங்க வா இப்படி கூப்பிடுற, 1 ரூபா 9 ரூபாய் அங்க காத்திருக்கீங்களா? இதுல இது நடக்குதுங்க. நான் ஒரு கடையில போய் கேட்டா எனக்கு அவனு பேசிக்கிடுவோம், அவனுக்கு என் மூலம் ரிசுக்கு கிடைக்கணும் இருந்தா எல்லாம் கொடுப்பான், நான் விளங்கி எனக்கே பிடிக்கிறேன்னு நான் போகலாம். இன்னொரு கடையில் இருந்துட்டு வேற காட்டி கூப்பிடுவாங்க. இது இது நடக்குது நாட்டுல, இது ஹராம். அதாவது 2 பேரும் செய்யறது ஹராம். நீ நலம் நாடுவதாக இருந்தால் அவங்க 2 பேரையும் விடு, இவன் வேணான்னு முடிவு எடுத்துட்டு போய் நீதி வாங்கு, அல்ல இந்த கடை வேணான்னு முடிவு எடுத்து வேற கடைக்கு வரட்டு. ஒரு கடையில வாங்கிட்டு இருக்கிறவனை போய் இனி போய் கூப்பிடுறது, ஒரு இடம் ஒரு சென்று வித்துக்கிட்டு இருக்கும் போது அதை போய் கெடுக்கிறது, இதெல்லாம் என்ன இல்ல, மார்க்கத்துல கூடவே கூடாது, பெரிய ஹராம், பச்சை ஹராம். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரில நீங்க பார்க்கலாம், 3140, 2139 இந்த ஹதீஸ்களை எல்லாம் ஒருவன் செய்யற வியாபாரத்துக்கு மேல இன்னொருத்தர் வியாபாரம் செய்யக்கூடாது, விற்கிறதும் பண்ணக்கூடாது, வாங்குறது ஒரு காலத்துக்கு ஆசைப்படாதே. மன மகிழ்ச்சி தூண்டு, அப்படியே என்ன தூண்டு, அந்த கடைக்கு போறானே பெரிய பாட்டுங்க, அப்ப நிறைய வாங்குவானுங்க, விட்டுக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை போய் மட்டைக்கு எடுத்துட்டு வர்றது. பேசிட்டு இருக்கும்போது அங்க பேசிட்டு இருக்கிற போது காடு குசு நம்ம கடைக்கு வந்துருங்க, கஸ்டமர் அனுப்பி விடுறது, நம்ம கடைக்கு வந்துருங்க, குறைச்சி போடுவோம், 10 தள்ளி போடுவோம், இதெல்லாம் கூட ஹராம். இது அல்ல ரிஸ்க் தருவாங்க,
கல்ப அப்படி மாத்தி விடுறான் அவன். அல்ல அள்ளி போட நினைச்சான்னு சொன்னா அது வாட்டுக்கு வந்து தேடிக்கிட்டே இருக்கும். நீ போட்டு பெருசா எப்படிலாம் முறைகேடாவல முறைய உள்ள விளம்பரங்கள்லாம் பண்ணலாம். முறையாக ஆர்வமுற்ற எல்லா காரியங்களும் பண்ணலாம். ஒரு இடத்தில் போய் வாங்குறவனே நீ தட்டு திருப்பவும் கூடாது. ஒருவன்ட்ட வித்துக்கிட்டு இருக்கும் போது வீடா வாடகைக்கு பிடிக்க, நான் ஒரு வீடு வாடகை போய் கேட்க போவேன். இவனுக்கு அந்த வீடு பிடிச்சிருக்கும், 100 ரூபா கொடுக்குறேன் நினைச்சாங்க. வாடகை எல்லாம் அதுவும் ஆயில சேரும். நீங்க வாடகைக்கு பிடிக்கிறதா இருந்தாலும் சரி, விலைக்கு வாங்குறதா இருந்தாலும் சரி, விற்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடாது. எது வரைக்கும் செய்யக்கூடாதான், அதாவது ரசூலுல்லாஹ் அத்தா எதர அவனே வேணாண்டு விட்டுடணும். இந்த கஸ்டமரை வேணாண்டு அவன் விட்டு போடணும், அல்ல இந்த பொருள் வேணாண்டு இவன் விட்டு போடணும். இவனை அவனை விடுற வரைக்கும் ஒரு ஆள் பேசின பேரத்தில் இன்னொரு ஆள் பேசவே கூடாது. இது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம். இதை வந்து நம்ம விளைவிக்கணும். இது வந்து வியாபாரம்னு சொல்லி சொன்னா கூட இது வந்து எல்லாத்துலயும் நீங்க கடைபிடிக்கணும். என்ன கடைபிடிக்கிறது? ஒரே ஒரு ஆளுக்கு ஒரு காலேஜ் நடத்துறாரு, ஒரு ஆளு ஒரு சீட்டு தான் இருக்குது, கடைசியா அவரு கேட்கிறாரு. நம்மளுக்கும் ஆசையா இருக்குது, அங்கிருந்து கையை காட்டக்கூடாது. ஒரு ரூபா கூட தரான், அவனுக்கு இல்லைன்னு சொன்ன பிறகு அதை கேட்போம். அவனை கொடுத்தா கொடுத்துட்டு போறாங்க. அதாவது அந்த மாதிரி நம்ம அப்படிலாம் செய்யறோமே, நமக்கு வியாபாரத்தை நினைச்சிடக்கூடாது. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒருவன் வியாபாரம் நடக்கும்போது இன்னொருத்தன் பண்ணக்கூடாது என்பதில் எதெல்லாம் வரும் கேட்டா, கியூல போய் நீங்க முந்திரிகள் அதெல்லாம் வரும். கியூல கொடுக்குறான் ஒரு பொருள், டிமாண்டான பொருள். அப்ப கியூல வரும் பொழுது முதல்ல போனவன் அவன் முதல்ல வாங்குவான் என்பது அவனுக்கு உள்ள தொடர்பு. நீங்க முந்திரி என்று சொன்ன அவனுடைய நலன் நீங்க நாட வயல, நீங்க கியூல முந்திட்டு போறீங்க. கவலை சாதாரணமா எல்லாருமே நிக்கிறான்னு சொல்லு, இல்லன்னா காசு கூட கொடுத்து வேலை வாங்கிக்க. ஒரு தட்டுப்பாடான பொருள் கியூல இருந்து வாங்குறால, கஷ்டப்படுறவன் தானே வாங்குவான். நீங்க கியூ அடைச்சிட்டு முன்னாடி போறீங்க. அந்த வேலைகள் இருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி வந்து ஒரு கல்லூரியில் சேர்வது, லஞ்சம் கொடுத்து சேர்றது, இதெல்லாம் அதான். இது லஞ்சம் கொடுத்து சேர்ந்தா முறைப்படி கிடைக்கிறவன் பங்கத்தில் நீ படிக்கிற. அதாவது 80 மார்க் வாங்கியிருப்பான், அவன் மார்க்குக்காக அவனுக்கு கிடைச்சி போயிடும். இவன் போய் 60 மார்க் வாங்கினவன் போய் 5 லட்சம் ரூபாய் அப்படியே தந்துருங்க. அப்ப 80 மார்க் வாங்குறவனுக்கு கிடைக்க வேண்டியதே மெரிட்ல வர வேண்டியது இருக்கிற, இதுக்கு ரூபா கொடுத்து லஞ்சம் கொடுக்குற. அதுக்கதான் ரேட்டு நிர்ணயிச்சு வச்சிருந்தாங்கன்னு சொன்னா அது ஒரு விஷயம். அப்ப அந்த மாதிரியாகவெல்லாம் செய்யற காரியம் எல்லாருமே அடுத்தவனை கிடைக்கிற அந்த முன்னுரிமையை மறுக்கிறது பூராவுமே இது ஒருத்தன் வியாபாரத்தில் இன்னொருத்தன் தலையிடுறது, ஒருத்தனுடைய அக்ரிமெண்ட்ல இன்னொருத்தனை குறுக்கிடுறது. ஏன் இதெல்லாம் வரும்னு சொல்றேன்னு கேட்டா, இது வியாபாரத்துக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லல, பொண்ணு பேசுறது போய் சொல்றாங்க, சம்பந்தம் பேசுறது சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? ஒரு ஆள் ஒரு பொண்ணை பேசிட்டு இருக்கிறாரு, அந்த குடும்பத்தார் 4 பேர் போவோம் வரவும் இருக்கிறாங்க. கல்யாணங்கிறது இப்ப முடிக்கிற விஷயங்கள் இல்ல, பல விஷயங்கள் பேசுவாங்க. அப்ப வந்து அவருக்கு பிடிக்கணும், இவருக்கு பிடிக்கணும், எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப பேசுறாங்கன்னா வெயிட் பண்ணு, உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்குது, பேசாம வெயிட் பண்ணு, அவன் வேணாலும் அப்புறமே பேசு. அவன் பேசணும் ஒவ்வொன்னா போயிடுறது. நம்ம வெளிநாட்டு மாப்பிள்ள, சிங்கப்பூர் மாப்பிள்ள, இது தேவையா? இது அந்த சைட்லயும் உண்டு. இது வந்து ஆம்பளை சைடு பொம்பளை சைடு ஜாஸ்தி. இது ஆம்பளை சைடுல செய்யறதை விட பெண்கள் சைடுல செய்யற அந்த அக்கிரமம் ரொம்ப கூடுதலா இருக்குது. என்ன சைடு? கெடுத்து விடுற வேலை. பொண்ணை கொடுக்குற பெண்கள் வந்து மலிஞ்சு போய் கிடக்குறாங்கல்ல, அதனால என்ன செய்வான், அந்த பெண்ணை வந்து ஒரு நல்ல ஒரு மாப்பிள்ளை பேசிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா உடனே என்ன செய்யறது, அந்த மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையா இருக்கானே, கப்பு மாப்பிள்ளையா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது. அந்த பொண்ணுக்காக என்னன்னு முடியட்டுமே, வேணான்னு சொல்லட்டுமே, அங்க போயிட்டு அந்த பொண்ணோட இது ஒரு கூட படிச்சிருக்குது, நல்ல உயரமா இருக்கும், நல்ல கலரா இருக்கும், அது மெனஞ்சு எலும்பு முதலமா இருக்குது, இப்படி எல்லாம் சொல்லி பொண்ணை கரையேற்ற ஆகலாம். இது வந்து அடுத்தவனுடைய வைத்திருத்தல்ல செஞ்சா இது வந்து ஒரு முஸ்லீம் செய்யற வேலையா? அது உருப்பணுமா? அல்ல அவருக்கு நன்மை செய்வானா? அவன் பேசிக்கிட்டு இருக்கான இப்பதான் பின்வாங்கிடணும். ஒரு முஸ்லீமுடைய வேலை என்னன்னு கேட்டா, இந்த அவன் பேசுறான், நான் முடியுது பொண்ணு பேசுறா இருந்தாலும் சரி, பேனா வாங்குறா இருந்தாலும் சரி, மாப்பிள்ளை பேசுறா இருந்தாலும் சரி, ஒருத்தன் தலையிட்டு தான் சொன்னா எஸ்னோ சொல்லணும். எஸ்னோ சொல்ற வரைக்கும் நீ என்ன செய்யக்கூடாது, அதை வந்து 2 தரப்புல ஏனாவது. இவன் எஸ்னோ சொல்லட்டும், இவன் விரட்டி விட்டுருமே, 10 ரூபாய்க்கு கூட அப்படி விரட்டட்டும். ஒண்ணு அவன் வேணான்னு சொல்லிட்டு போட்டு அவளை இவன் விரட்டி விடட்டும். 2 தரப்புல யாராவது ஒருத்தன் எஸ்னோன்னு சொல்லாத வரைக்கும் நீங்க குறுக்கிடக்கூடாது என்று சொல்றார்கள் என்று சொன்னா, இது ரொம்ப பெரிய முக்கியமான பிறர் நலன் நாடுறதுல. அடுத்தவர் நலனை நாடுவது ஈமானின் கிளைந்தாங்கள. இதெல்லாம் அடுத்தவர் நலன் நாடாமல் நம்ம சர்வ காரணம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இது பாவம் நம்ம உலகில. இந்த சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு ரொம்ப சாதாரண, முஸ்லீம் சமுதாயத்தில் ரொம்ப ஜாஸ்தி. கிராமங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாண வேலைகள்ல ரொம்ப சர்வ சாதாரணமா இந்த கெடுத்து விடுற வேலை எல்லாம் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை வந்துச்சுன்னா பெற்றுக்கு நாசமாக்கி நம்ம பொண்ணு இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிய அதுக்கு எந்த விதமான வரவேற்று வந்த காரணத்துக்கான காரணமா போச்சு. பெண் வீட்டார்கள் பண்ண அக்கிரமத்தினாலும் வரவேற்று உண்டானுச்சு. இல்லைன்னு வந்திருக்குமா? நான் நீந்து போய் போட்டி போட்டுக்கிட்டு இந்த ஒரு போதனையை கடைப்பிடிச்சிருந்தா வரவேற்று வந்திருக்காரு. அவன் பேசி முடிக்கிட்டு நான் வரமாட்டேன்னா
அப்ப அது வரைக்கும் அடுத்தாள் வரமாட்டாகும் போது ஒழுங்கா பேரம் நடந்துட்டு இருக்கும். நீ போய் குறுக்கிட்ட உடனே அவன் 10 ரூபாய்க்கு பேசியிருக்கா 20 ரூபாண்ட உடனே அப்ப பேரா 20 ரூபாய் நீ தெரியாது கேட்பான்ல. 20 ரூபாய்க்கு வந்தவன இன்னொருத்தவங்க 30 ரூபாய் தர இந்த இன்னொரு பொம்பளை போனாள்னு சொன்னா அது 40 ரூபாய் போகல. இந்த வரதட்சணை ஏறினதுக்கு இந்த ஒரு சின்ன ஒரு அறிவுரையை பேணாதான் காரணம். வரதட்சணை ஏறினதுக்கு முக்கியமான காரணம் என்ன? வரதட்சணை உண்டானதுக்கு அல்ல, ஏறுறதுக்கு. வரதட்சணை அதிகமானது காரணம் என்னன்னு கேட்டா போட்டியில கியூல நிக்காத. கியூல நிக்கலன்னா சாதாரண ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த பொண்ணை பிடிச்சிக்கிடுச்சு, இதுக்கு எத்தனை எல்லாருக்கும் அர்த்தம் வரமாட்டான்னு அவனுக்கு தெரியணும். அப்ப என்ன செய்வான்? இவங்க சொன்னதான் ரேட்டு. இந்த மார்க்கத்தில் உள்ளது இல்ல, 5 ரூபாயும் தரையலாம் அந்த கட்டத்தமிழ் போமா இல்லையா? அப்படி சொல்லியிருப்பானே இல்லையா? அப்படி எல்லாம் நம்ம இதுல எல்லாம் கவனமா இருக்கணும். அதே போல இது ஒண்ணும் நம்ம கண்ணு முன்னாடி தாக்குறோம். பல சகோதரர்கள் பல வகையில கஷ்டப்படுறாங்க, பல வகையான கஷ்டங்களை படுறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாம கூட கஷ்டப்படலாம், நம்மளோட ஒருத்த கீழே கஷ்டப்படுவான். நம்மளே பரிதாபப்படுற நிலையில் நம்ம இருப்போம். நம்ம பரிதாபப்படுறவும் தருப்பான், அதை பாட்டுக்கு நம்ம பாட்டு போயிட்டு இருப்போம். அப்ப அடுத்தவருக்கு உதவுதல் என்ற மனப்பான்மையும் பிறர் நலம் நாடுகள் அடங்கும். உதவுதல் இது நம்மளுக்கு வரணும். வருதா? பெருமானார் சொல்றாங்க, அலா குல்லி முஸ்லிமின் சதகா, ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் சதக்கா கடமை இருக்குங்கிறாங்க. சதக்கா பணக்காரர் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அலா குல்லி முஸ்லிமின் சதக்கா, ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் சதக்கா கடமை அப்படிங்கிறாங்க. அப்ப ரிசூஸ் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா நபி அல்லாஹ் ஃபமல்லம் யஜித், இன்னாரம் என்ன செய்வான்? இதுக்கு எல்லாருமே சதக்கா அறவே இல்லை, அவன் என்ன செய்வான்? அவன் எதுக்கு சதக்கா கொடுப்பான் அப்படின்னு கேட்கும் பொழுது ரிசூஸ் எல்லாம் சொல்றாங்க, அழகா சொல்றாங்க பாருங்க, யமலுது எதிஹி என்பவு நப்தகு வயத்தத்தகு, ஒண்ணு இல்லைன்னா உழைச்சி சம்பாதிச்சு தர்மதி. இன்னும் ஒண்ணு இல்ல, ஒரு பதில் பாருங்க, ஒண்ணு இல்லைன்னா உழைச்சி சம்பாதிச்சு தர்மதி. கொஞ்சம் ஏன் ஒண்ணும் இல்லாட்டி உடம்புல கை இருக்குல்ல, கால் இருக்குல்லப்பா, அது இருந்தா அதை உழைச்சி அதுல 10 ரூபாய் சம்பாரிச்சு நல்ல தர்மம் பண்ணு. ஒவ்வொருத்தரும் தர்மம் பண்ணி ஆகணும், ஒவ்வொருத்தரும் கொடுக்கணும். ஒவ்வொருத்தரும் கொடுக்கணும்னு வழங்கி வச்சிருக்கோமா? நம்ம கொடுக்கறதுக்குண்டாலே என்னமோ ஈரல் இருக்கிற மாதிரிலாம் இருக்குது. இதை கொடுக்கறதுனாலே பார்க்காத மட்டும்தான் அதனால தானே மக்கள் கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு நடுத்தர வர்க்கத்தினரும் கொடுக்கறதுன்னு விளங்க மாட்டேங்கிறானே. கொடுக்கறேன் வாரி, அது பெரிய தோல்விக்கரை வச்சிருக்கணும், பெரிய ஆள் அதிபரா இருக்கணும், பெரிய நாக்கரை வச்சிருக்கணும், அவரெல்லாம் கொடுக்கணும், தோல் மண்டி வச்சிருக்கணும். இவெல்லாம் கொடுக்க மாட்டார். பெட்டிக்கரை வச்சாலும் கொடுக்க மாட்டேன், பெட்டிக்கரை வச்சுக்கிறேன். ரிசூசல்லாம் சொல்றாங்க கூலி வேலையை செஞ்சு கொடுக்குறாங்க. நீ பெட்டிக்கரை வச்சுக்கிறேன் பேசிக்கிட்டு இருக்கிற. ரிசூசல்லாம் தருவாங்க, எதுகி வயத்து செட்டப்பூ, இதான் கிரகணம் நாடுறது. இப்படி குடுக்குறாரு வந்துருச்சுன்னு சொன்னா இந்த ரொம்ப நுண்டி மொடம் கூணு குருட்டுக்கெல்லாம் வாழ்க்கை கிடைச்சிரும்லங்க. எவ்வளவு என்ன போயிடுவான், நல்லா இருப்பான்லங்க. சரி, அப்ப அழுத்த முடியாத இருப்பானே, எல்லாருக்கும் உழைக்கிறாரு. இப்ப சொன்னவர் உழைக்க சக்தி உள்ளவர் உழைச்சிருவாரு. அவர் 75 வயசு கிழவனா இருக்காரு. அப்படி இருந்தா என்னன்னு சகாபாக்கள் கேட்கிறாங்க, நீங்க சொல்றது ஆரோக்கியமானவர்கள் சொல்றீங்க, அதுவும் எல்லாரும் என்ன செய்வாரு இருக்கிறாங்க. எல்லாரும் மேலேயும் சதக்கா கடமைங்கிறீங்க, எல்லாரும் மேலேயும் சதக்கா கடமைன்னா உழைச்சு கொடுன்ட்டாங்க ரசூலுல்லாஹி. அதுவும் எல்லாருக்கும் உழைக்க முடியாத இருப்பான்ல, அல்ல உழைக்க போவோம் வேலை கிடைக்காதுல, ரெண்டும் இருக்குதுல்ல. அப்ப என்ன செய்யறது? இல்ல வெஜி அது கிடைக்காட்டு என்ன செய்யறது? ரசூலுல்லாஹி சொல்றாங்க, யுஇனுதல் ஹாஜத்தில் மல்ஹூ, கஷ்டப்படுறவன் தேவையில ஹெல்ப் பண்ணு, ஒரு ஹெல்ப் பண்ணுப்பா, ரூபா கொடுத்து வேணா. ஒரு கஷ்டப்படுவான்ல அவனுக்கு உடனே ஒரு ஹெல்ப் பண்ணி கொடு, தர்மம் செஞ்சுட்ட. அவன் கஷ்டப்பட்டு இருக்கிறான், செருப்பு எங்கன்னு தேடிட்டு இருக்கிறான், நீ போய் தேடி செருப்பு கூட போதும், தர்மம் செஞ்சுட்ட. நீ ஒரு பொருளை கீழே போட்டான், காணான்னு தேடிட்டு இருக்கிறான், தேடி எடுத்து கையில கொடுத்துட்டு வா. கஷ்டப்படுறவனுக்கு உடனே உதவி செய்யி, இப்படிலாம் எந்த உலகத்துல எந்த மார்க்கமா சொல்லுதா? எந்த மார்க்கத்திலேயாவது இதையெல்லாம் கவனிச்சு நடன்னு சொல்றாங்களா? அல்லாஹ்வுடைய மார்க்கமா இருக்கனால சொல்லப்படுது, இது தூய்மையான மார்க்கமா இருக்கனால அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஏன்டா தானே செய்ய முடியும்? இவனே அடுத்த ஆள் எடுத்து கொடுக்குறவங்க இருந்தாண்டா இவன் என்ன செய்வான்? அப்ப பாவத்தாட்ட விடுற மாதிரி இல்ல, அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன செய்யறது? பயில வச்சுது, அதுக்கு முடியாட்டி என்ன செய்ய சொல்லுங்க? எல்லாரும் மேலே சதக்கா கடமைங்கிறீங்க. இருக்கிறவன் கொடுத்துருவான், ஒரு தடகாத்திரம் எல்லாம் உழைச்சு கொடுத்துருவான், ஏதோ உடல் உழைப்பு கொடுத்து ஏதோ ஹெல்ப் பண்ணக்கூடியவன் அதையா செஞ்சிருவான். அதுக்கு முடியாட்டி அவன் என்ன செய்யறது? எல்லாருக்கும் நீங்க சொன்னீங்கல்ல, அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு ஒண்ணு கடைசியா ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஒல் யும்சிக் அனிஷர்ரி, கஷ்டப்படுத்தாம சிரமம் கொடுக்காது. சிரமம் கொடுக்காமல் இருந்து விடு, அது சதக்கா. அடுத்தவனுக்கு கஷ்டம் கொடுக்காம இருப்பான், அது போதும். உன்னால ஒண்ணு கொடுக்க முடியலன்னா உன்னால கஷ்டம் கொடுக்காமையாவது எடுத்தாள்.
உன் வேலை நீனே பாரு, பிறர்கிட்ட வந்து எதுவும் கேட்காத என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களா. இதெல்லாம் எதுக்கு? இப்படியான ஒரு சமுதாயம் எப்படி அடுத்தாலும் எப்படியா உதவணும், கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாலும் உதவணும், காசு கொடுக்க முடியாட்டாலும் உடலாட காட்டி கரண்ட் பில் கட்டி நாம கட்டிட்டு வரோம் ஒன்னாங்க. ஒரு வசதியும் இல்லை ஒருத்தனுக்கு, நமக்கு ஒரு தர்மத்தை எல்லாம் கடமையாக்கி இருக்கிறோம், காசு தான் கொடுக்க முடியல. அப்ப ஏழை வீடுகள் இருக்கும், கரண்ட் பில் கட்டணுமா, நாங்க கொண்டு கட்டுறோம் ஒன்னாங்க, ஆக்கலம் இருக்குமா அவங்க கூட்டு போற ஆளு. இந்த மாதிரி எவ்வளவு ஏழைகள் இருக்கு, கடையில் ஜாமான் வாங்கி தருமா, கொண்டாந்து வாங்கி தர்றேன். இதெல்லாம் வந்து அவனுக்கு கையில இருந்து காசு போற விஷயம் இல்ல, 50 நிமிஷம் கமிஷன் அடிப்பால இருக்கு, அது வந்து தப்பு, அது திராடு. நம்ம ஹெல்ப் தான் வந்துட்டு சதகா. இது சஹீஹுல் புகாரியில 1445வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஐயுல் அமல் அஃதல், அமல்லையே சிறந்தது என்ன? ரசூல்கிட்ட கேட்கிறாங்க, அமல்ல சிறந்த அமல் எது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஈமானும் பில்லாஹ், அல்லாஹ்வை நம்புறது, ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி, அவனுடைய பாதையில வந்து ஜிஹாத் பண்றது, அறப்போடு புரிகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அடுத்த கேள்வி கேட்கிறாங்க, ஐயுர் ரிகாபி அஃதலு, அடிமைகள்ல யாரை விடுதலை செய்வது சிறந்தது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அஹ்லாஹா சமனன், விலை கூடுன அடிமையை வாங்கி செலவு பண்ணும். யார் ரொம்ப ரேட்டு கூடுன இருக்கானோ அந்த அடிமையை வாங்கி செலவு பண்ணு, அது சிறந்ததுங்கிறாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, இப்போ இல்லம் அப்பல், இதெல்லாம் எனக்கு செய்ய முடியாவிட்டால் நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, துஈனு லாயன், பொருளை காணாக்கிட்டான்ல அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணு, தேடி கொடு. அல்லது அவ தக்குன அலி அகரக்க, தொழில் செய்ய வேலை செய்ய தெரியாதவனுக்காக நீ வேலை செய், உழைக்க தெரியாதவனுக்காக வேண்டி நீ என்ன செய்ய, வேலை செஞ்சு கொடு. அவனுக்கு வேலையை செய்ய தெரியல, இப்படிதான்ப்பா செய்யணும், இந்த மாதிரி தான் செய்யணும், போய் கூட மாட உட்காந்து ஒத்தாசை பண்ணு. தொழில் செய்ய தெரியாதவனோட சேர்ந்து காசு கொடுக்க வேண்டாம், காசு கொடு. காசு கொடுக்குற வேலை அவன் செய்ய முடியலன்னா இது செய்யணும், நீ ரெண்டுல ஒண்ணு செஞ்சாவும். நீங்க ஒண்ணு காசு கொடு, தர்மம் செய்யுங்க, இல்லைன்னா உங்களுக்கு கீழே உள்ளவர்களுக்கு உங்களால் என்ற உடலாலான உழைப்புகளை நீங்க செய்யணும். ஒரு குருடன், இந்த சென்னை மாநிலத்தில ஒரு குருடன் பாதையை கடக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிருக்கோமா? காரு பஸ் போகுது, கம்பு பிடிச்சி வாங்கன்னு சொல்லி நம்ம போற அவசரம் நமக்கு பெருசா தெரியுது. ஒரு 5 நிமிஷம் லேட்டா போனா என்ன, 5 நிமிஷம் நோம்பு இருக்கும்போது 5 நிமிஷம் லேட்டா போனா என்னங்கிறான். இப்ப பேரத்தமலுக்கு எத்தனை முடிஞ்சு வச்சுக்காத, அந்த ரோம்பு கொஞ்சம் 2 கொட்டை வாங்கி அதெல்லாம் விட்டு ஒரு வரமா இல்லையா, ஒரு வரமா இல்லையா, தண்ணி நோம்பு தரக்கூடாதா? அப்ப அந்த மாதிரி எல்லாம் ஒரு அது மாதிரி நம்ம வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவ தத்துனா இல்லையா, தொழில் செய்ய தெரியாதவனுக்கா நீ வேலை செஞ்சு கொடு. இப்போ இல்ல மஃபால், நான் அது மாதிரி தெரியாதவன் என்ன பண்றது, அவனுக்கு தெரியாத மாதிரி எனக்கும் தெரியல, நான் என்ன செய்யறேன்னு கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ததவுன் நாஸ மின ஷர், உன்னுடைய தீங்குல இருந்து மக்களை விட்டுரு, உன்னால கஷ்டம் கொடுத்துறாத, உன்னால கஷ்டம் கொடுக்காம இருந்திருப்பா, அது சதக்கா, அதுதான் நீ செய்யற சதக்கா, உன்னால முடிஞ்ச சதக்கான்னு 2518 புகாரில் இது இருக்கு. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதெல்லாம் சதக்காங்கிறாங்க, இதெல்லாம் திறமை, இதெல்லாம் நீ செய்யணும். அப்ப பிறர் நலம் நாடுதல்ங்கிறதுக்கு இதெல்லாம் விரிந்த அர்த்தம். இதுக்கே உதவி செய்யணும்னு சொன்னா பெரிய பெரிய விஷயத்துக்கெல்லாம் எவ்வளவு செய்யணும். ஆஸ்பத்திரியில கிடக்குறான், 2 லட்சம் ரூபாய் செலவு, அவனால சமாளிக்க முடியாது, ஆப்பிரக்கமா நடி செத்து போயிடுவான், உன்னால காசு கொடுக்க முடியல, 10 பேர்த்த வாங்கி கொடுக்கலாம்ல, உன்னால முடியல, 2 பேரை சேர்த்துக்கிட்டு, நான் நண்பரை சேர்த்துக்கிட்டு கஷ்டப்படுறாருங்க பாவங்க, ஏதாவது கொடுங்க, 4 பேர் திட்டுதான் செய்வான், அதுவும் நன்மையா போயிட்டு போகுது. போய் அலைஞ்சு வாங்கி ஒரு உயிரை காப்பாற்றி விடலாம்லப்பா, இதையே செய்ய சொல்றாங்களே. சின்ன எவ்வளவு சின்னது பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி லைஃப்ல ஒவ்வொரு நாளும் நீ தர்மம் செய்ய வேண்டும்ங்கிறாங்க. இந்த சதக்காண்டவன லைஃப்ல ஒரு நாள் இல்ல, ஒரு நாளைக்கு ஒரு தர்மமாச்சு நீங்க செய்ய வேண்டும். இதான் ஈமான். ஒரு நாளைக்கு ஒரு தர்மமாவது செய்ய வேண்டும். ஒரு தர்மம் என்றால் 4 நாள் கூட இன்னைக்கு கொடுக்க வச்சது இல்லைன்னா என்ன செய்யணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யுயினுர் ரஜுல ஃபீ தாபத்திஹி, ஒருவன் அவனுடைய வாகனத்தை ஏற முடியாம கஷ்டப்படுகிறான், ஏத்தி விடுறது சதக்கா. அதையாவது ஒரு நாளைக்கு ஒண்ணு செய். ஒரு நாளைக்கு கேட்டனாவ குடுக்க டெய்லி கணக்கு போடணும். படுக்கையில போய் இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சோம், காசுனால் தர்மம் செஞ்சோமா இல்ல, அப்ப என்னமா செஞ்சிருக்கோமா, எந்த அளவுக்கு செய்யலாம், பெரிய பெரிய காரியம் இல்ல. இந்த மாதிரி ஒரு அற்ப விஷயம். என்ன விஷயம்? யுயினுர் ரஜுல ஃபீ தாபத்திஹி, அவனுடைய கால்நடை ஆடு ஓடுது, இன்னைக்கு தர்மம் செய்ய காசும் இல்ல, ஆக ஏதாவது செய்யணுமே, கூட சேர்ந்து ஆட்டை பூச்சி கொடுத்துடணும். அவனுடைய வாகனத்துக்காக கோழி பறந்து ஓடுது, கோழி விரட்டிட்டு ஓடுறான், கோழி தான் அவன் லைஃப், அது முட்டை விட்டாதான் வாழ்க்கை நடத்த முடியும், அப்படியே விரட்டி ஓடிட்டு இருக்கலாம். நம்ம என்ன செய்யணும்? அந்த காசு இல்லை, தர்மம் இல்லை, செய்யணும், மனுஷனுக்கு உதவி செய்யணுமே, நம்ம கூட ஓடி போய் செய்யணும், கோழியை பிடிச்சி கொடுத்துட வேண்டியதான்.
இதெல்லாம் இருக்க காசு இல்லை. தர்மம் ஒரு தர்மம் டெய்லி செய்யணும், தினசரி செய்யணுங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செய்யணுமா? அல்லது யுஹாமிலுஹு அலைஹா, ஒரு வண்டி வச்சுட்டு மிதிக்க ஸ்டார்ட் பண்ண முடியாம கஷ்டப்படுறான். இப்பதான் குதிரை தூக்கி உட்கார வைக்கிற வேலைகள் இல்ல, இப்ப ஸ்டார்ட் பண்ற வேலைதான் இருக்கு. டக்கு டக்குன்னு மிதிக்கிறான், முடியல. அவன் சரியாச்சு நமக்கு முடியும்னு தெரியுது, தூரம் பார்க்கக்கூடாது, தள்ளுப்பா இது அவனுக்கே நம்ம செய்யக்கூடாது. இந்த அதிசய ஆபத்துக்கு வரணும். டெய்லி தர்மம் செய்யணும் இருக்குது. இன்னைக்கு முடிஞ்ச தர்மம் இதான். 2 மிதி ஏறி உட்காரு போ, 2 மிதிக்கிறியே, அது சதக்கா, அது தர்மம், அன்னைக்கு செய்யற தர்மம். அல்லது அவ எருப்போ ஆலையா மத்தான் ஆபு, ஏறி உட்காந்துனா பேக்கு கீழே விழுந்துருச்சு, இதுக்காக ஸ்டார்ட் போட்டு நிப்பாட்டிட்டு வர முடியாது. நீ என்ன செய்ய, இறங்கி எடுத்துட்டு போ சொல்றா இல்லையா, இறங்கி எடுத்துட்டு போகலாம். ஏறி உட்கார்ந்துட்டா இறங்கிற கொஞ்சத்துக்கு நீ இப்படி எடுத்து கொடுக்குற, இல்லை கீழே நிக்கிறாள் எடுத்து கொடுக்குற லேத்து, அவனுடைய பொருளை நீ எடுத்து அவன் கையில் கொடுப்பது, கீழே விழுந்த பொருளை எடுத்து கொடுக்கிறவருக்க, அது சதகாஸ். சரி, இது எல்லாருக்கும் இது கூட டெய்லிக்க வாய்ப்பு கிடைக்காது. நம்ம செய்ய ஆசைப்பட்டாலும் டெய்லியா ஸ்டார்ட் பண்ண தெரியாதவங்க கிடைக்குமா? அது கிடைக்காது. அதுக்கு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொன்னா ஒல் கலிமத்து தையிபத்து சதகா. ஒண்ணுக்கு வழி இல்லையா? 4 நல்ல வார்த்தை, 4 இது எப்போ உனக்கு கிடைக்கும். ஒரு ஆளை பார்த்து சோகமா இருக்கிறீங்களா, வீட்டுல எல்லாம் சோகமா, இது கேளு. அன்னைக்கு செய்யற தர்மம் என்ன? காசும் இல்ல, இந்த மாதிரி உதவி செய்யற வாய்ப்பும் கிடைக்கல. ஒரு 4 நல்ல வார்த்தை, சோமா இருக்காங்களா, அப்பா ஆஸ்பத்திரி சேர்த்துருந்துச்சு, குணமாயிடுச்சா, இது போதும். அந்த அவன் சிரிக்கிறானே, அவன் மன நிறைவு அடைகிறான சந்தோஷம், அது போதும், தர்மம் செஞ்சுட்டான் அவனுக்கு. அவன் ஒரு தர்மத்தினால மகிழ்ச்சி அடை வைக்கிறதுன்னு தர்மம். காசு கொடுத்தாலும் மகிழ்ச்சி அடைவான், பொருளத்தை கையில கொடுத்தாலும் மகிழ்ச்சி அடைவான், கீழே அடிபட்டு விழுந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்தா மகிழ்ச்சி அடைவான், சிரிக்க 4 வார்த்தை பேசி பாருங்க, அதே மகிழ்ச்சி அடைவான். யாரு எவ்வளவு அக்கறை விசாரிக்கிறாரு, அதான் அந்த நெருக்கம் எல்லா முஸ்லீம் சகோதரங்கிறத காட்டுறது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் நடங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தர்றாங்க. இது என்னது 2899 புகாரில் இருக்குது. அது மாதிரி சொல்றாங்க, தல்லு தறிக்கு சதகா. போய்கிட்டு இருக்கிறீங்க, மெட்ராஸ்ல எல்லாம் சொல்லவே மாட்டாங்க, கம்பு செட்டு தெரிய எங்க இருக்குது, மாடு போயிட்டே இருப்பான். நான் சொன்ன என்ன குறைஞ்சு போயிரு, போய் கேட்டு பாருங்க, சொல்ல மாட்டேங்கிறான். தர்ம வேதம் எப்படி போகணும், அனுபவப்பட்டு இருக்கிறோம். ரிசத்துல சொல்றாங்க, இது சதக்காப்ப, நீனும் அவனுக்கு சொல்றேன்னு நினைக்கிற, நீ சதக்கா நன்மை எழுதப்படுது, இதெல்லாம் சும்மா இவனுக்கா நீ செய்யல, அதான் நிறுத்தி எங்க போகணும்னு சொன்னீங்க, இந்த இப்படி போய் அப்படி போய் அப்படி போங்கன்னு சொன்னீங்கன்னு வைங்க, இது ஒரு பெரிய சதக்கா, இது பெரிய சதக்கா. அதுல உங்களுக்கு ரூட்டு சொல்ல தெரியலன்னா, எப்ப தெரியல, நீங்க இந்த பத்து கேளுங்க தெரியும், அதுக்குரிய ஒரு ஆளை காட்டி கொடுத்தீங்கன்னா அது சதக்கா, இதெல்லாம் கடமை. இப்படியான ஒரு பண்பாடுகளை வளர்த்துக்கிறேன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 2891 இது புகார்ல இருக்குது. இது மாதிரியான ஒரு காரியங்களை எல்லாம் சொல்லிக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்ம பிறர் நலம் நாடு பெண்ல வருது, தலக்காங்கிறாங்கல்ல, பிறர் நலம், அது ஈமானுடைய கிளையில பிறர் நலனை நாடு, அதுல இதெல்லாம் அடக்கும். அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறர் நலனை நாடுல எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா, பிறருக்கு சொந்தமான விஷயங்கள் 3 இஸ்லாத்துல முக்கியமான விஷயங்கள். ஒன்னு அவனுடைய ப்ராப்பர்ட்டி, அவனுடைய ப்ராப்பர்ட்டி அவனுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு, பணம், வீடு, வாசை, சொத்து, சுகம், பேனா, பென்சில், ரப்பரு, எல்லாம் எல்லாம் அவனுடைய ப்ராப்பர்ட்டி, சொத்து என்னென்ன இருக்குதோ அவை. 2வது அவன்கிட்ட இருக்கிற உயிர் என்ன. 3வது அவனுக்குன்னு இருக்கக்கூடிய மான மரியாதை சிலது இருக்கும். அவனுக்குன்னு ஒரு கௌரவம், அவனுக்குன்னு ஒரு இமேஜ், அவனுக்குன்னு ஒரு நற்பெயரு, அவனுக்குன்னு ஒரு மரியாதை, இதெல்லாம் இருக்கும். இந்த 3ஐயுமே நீங்கள் பேண வேண்டும். பிறர் நலம் நாடுவதா இருந்தால் பிறருடைய சொத்துக்கள் விஷயத்திலே பேண வேண்டும், பிறர் மானம் மரியாதை விஷயத்திலே பேணி நடக்க வேண்டும். சும்மா ஒரு சொல்லிட்டு போயிருவீங்க, அவன் லைஃபே மாறி போயிடும். ஒரு மனுஷனை பத்தி, ஒரு நல்லவனா இருக்கிறவனை பத்தி போற போக்குல 4 வார்த்தை சொல்லிட்டு போயிட்டீங்கன்னு வைங்க, அவன் லைஃப் நாசம், முடிஞ்சு வச்சுக்காது. அவனுக்கு கடன் கொடுக்க மாட்டான், நல்ல நேர்மையான ஒருத்தனா இருப்பான். அவனை போயிட்டு இவனுக்கு கடன் கொடுத்துட்டாச்சு, இவன் ஆள் பயங்கர டேஞ்சரான ஆளு, இவன் ஒண்ணு நீங்க நடத்திட்டு இருக்கிறீங்க, அவன் மானத்தோட விளையாடி இருக்கிறீங்க. நீங்க எந்த மாதிரி ஒண்ணு செய்யணும் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறீங்க, நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? இப்ப அவன் மானம் மரியாதை அவனோட நற்பேர் எல்லாத்துக்கும் சேர்த்து கேட்டு உதவி வச்சிருக்கிறீங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்ப சொல்றாங்க, கடைசி ஹஜ்ஜில, உங்களுக்கு தெரியும் இந்த ஹதீஸ், பல தடவை கேட்ட ஹதீஸ், கடைசி ஹஜ்ஜில உரை நிகழ்த்தும் பொழுது இது என்ன மாசம்னு கேட்கிறாங்க. இது துல்ஹஜ் மாசம் அப்படி சொல்லிட்டு, இது என்ன ஊரு, இது புனிதமிக்க நகரம், இதெல்லாம் கேட்டுக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு, இது புனிதமிக்க ஊர் தானே, இந்த ஊர்ல சில தனி சட்டங்கள் இருக்குதுல, இந்த ஊர்ல சில காரியங்கள் செய்யக்கூடாது, அறம் சரிவுல, புற்புண்டுகளை கிள்ளக்கூடாது,
மெட்ராஸ்ல புற்புண்ட கில்லதான். ஹரமுக்குள்ள மக்காவுக்குள்ள போயிட்டா புற்புண்டுகளை கூட புடுங்கக்கூடாது. பறவைகளை கூட வேட்டையாடக்கூடாது. வேட்டை பிராணிகளை ஒன்றும் செஞ்சிடக்கூடாது. அப்ப அந்த மாதிரியாக நடக்க வேண்டிய இடம் இருக்குது. இந்த மாசம் புனிதமானது, இந்த இடம் புனிதமானது, இந்த நாளும் புனிதமானது. புனிதமான இடத்தில், புனிதமான மாதத்தில், புனிதமான நாளில் நீங்கள் எப்படி நடப்பீர்களோ அப்படித்தான் உங்கள் மொத்த வாழ்க்கையிலும் அடுத்தவன் சொத்துக்கள் விஷயத்தில் நடக்க வேண்டும். அடுத்தவனுடைய மானம் விஷயத்தில் 365 நாளும் நீங்கள் புனிதமாக கருத வேண்டும். அடுத்தவனுடைய மானம் அறிய உயிர் விஷயத்துல புனிதமா கருத வேண்டும்ங்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? பிறருடைய காட்டு பணங்களை ஒரு தம்பிடியை கூட எடுத்துக்கூடாது, ஆசைப்பட்டக்கூடாது. புனிதமானது. அரபு நான் கேட்கிறேன், நீங்க ஒரு பிராடு பண்ற ஒரு மனநிலை பெற்று வச்சுக்கிருவோம். பள்ளிவாசல்ல போய் செய்வீங்களா? யாராச்சும் பள்ளிவாசல்ல செஞ்சுட்டேன்னு வைங்க. உங்களை ஒரு ஆள் ஓசியா நீங்க புட்பாக்கெட் அடிக்கிற உங்க தொழில், உதாரணத்துக்கு தான் அது செய்யற உங்க தொழில், கலப்படம் பண்ற தொழில், ஏமாத்துறது தொழில், லாட்டரி தொழில், பிராடு தில்லு முள்ளு தொழில்னு வச்சுக்கிறோம். காபத்துள்ளாவோட உட்காந்துட்டு செய்வானா? ஒருத்தன் செய்ய மாட்டான்ல, அந்த செய்ய மாட்டான்ல, செய்யறது அப்படி நினைக்கிறீங்கள? அப்படித்தான் எல்லா நேரமும் நினைக்கிறாங்க ரசூலுல்லாஹி சொன்னோம். பிறருடைய காசுன்னு வரும்பொழுது காபத்துள்ளாவுல போய் நீ அங்க உள்ள பொருளை கலாண்டு வருவியா? கலாங்க மாட்டேன். ரசூலுல்லாஹ்வுடைய மத்திய நபவியில போய் ஒரு பொருளை உருவிட்டு வருவியா? ஒரு பல்பை கலாண்டு வந்துருவியா? கலாங்க மாட்டேன். அப்ப அதுல எப்படி நீ புனிதம் மதிக்கிறியோ அதே மாதிரி தான் இது என்ன, இது யாருடையதுன்னு பாரு. உன்னுடையது இல்லையா புனிதம், அம்மாடி இது தொடக்கூடாது, நம்ம இது இல்லை, இது நம்ம இது இல்ல, புனிதமா. அதாவது எப்படி காபத்துல்லாஹ் புனிதமோ அந்த மாதிரி அடுத்தவன் சொத்துக்கள் எல்லாம் புனிதம். அடுத்தவனுடைய சட்டை புனிதம், அடுத்தவனுடைய பேனா புனிதம். சட்டையை கட்டி போட முதல்ல தூக்கி எடுத்து போயிடுறாங்க. சட்டையை கட்டி போட்டு உதச்சிய போனா காணும். எத்தனை சகோதரர்களும் காணலாம். பள்ளிவாசல்ல தொழுது திரும்பாலும் திரும்ப காணும். தூங்குற பள்ளிவாசல்ல தொழுது பதினே காணா, திரும்ப காணாம். நல்லா இருந்தவனு அப்படி ஆசை வருது. யாராலும் தூக்கிட்டு போறான்? யாரு தூக்குறா? நம்மள உள்ள ஒருத்தான் தூக்குறான். தெரியல அவனுக்கு. ஏன்னு கேட்டா அதனுடைய புனிதம் விளங்குற அவனுக்கு. பிறர் பொருள் என்பது புனிதம், தொடக்கூடாது. பிறருடைய மான மரியாதை என்பது புனிதம், தொடக்கூடாது. இதுல கவனமா வச்சுக்கணும். எப்படி சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது இந்த ஹதீஸ் மட்டும் புகார்ல ரொம்ப அதிகமாக இடம் பெற்றிருக்கிற ஒரு ஹதீஸ் என்று இதை சொல்லலாம். நிறைய நூல்கள் எடுத்தாலும் நிறைய இடத்துல வரும். இந்த ஹதீஸ் எல்லா நூல்கள்லையும் வருது. புகாரில மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா 67, 105, 1739, 1742, 4406, 5550, 6043, 6785, 7078, 7447 இம்பூட்டு இடத்துல வருது. இவ்வளவு இடங்கள்லயும் அடுத்தவனுடைய பொருட்கள் புனிதமானவை, அடுத்தவனுடைய மானம் புனிதமானவை, அடுத்தவனுடைய உயிர் புனிதமானவை. உயிரை தொடாத, அடுத்தவன் உயிருக்கு உழ வச்சிடாத, கொண்டு விடாத. கொலை செய்யற விஷயத்துல காபத்துல்லாஹ் இடிக்கிற மாதிரி நினை. புனித மிக்க ஹரம் செறிவு இடிப்பியா போய் அப்படித்தான் ஒரு மனுஷனை கொள்றது. ஹரம் செறிவு தரமட்டமாக்குயா நான் அடிக்கிறது அப்படித்தான். அடுத்தவனுடைய சொத்துல இருந்து எத்தனை அடிச்சுன்னு சொன்னா அதுவும் இதுவும் ஒண்ணுதாங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புனிதமாக்கி இருக்கிறேன். அப்ப பிறர் நலம் நார்வல் இதெல்லாம் அடங்குது. பொது இடங்கள்ல போய் செய்ய முடியல, எங்க ஒரு இயக்கத்துல செய்ய முடியல, பள்ளியில செய்ய முடியல. அப்ப மத்த இடங்கள்லாம் என்ன நடக்கும் பாத்துக்கிறீங்களா? அந்த அளவுக்கு நம்ம கீழ் கட்டு போயிட்டு இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராம். முழு முஸ்லிமும் அடுத்த முஸ்லிமுக்கு ஹராம் தாங்க. ஒரு முஸ்லிமுடைய முழுசும் அவனுடைய சட்டை அடுத்தவனுக்கு ஹராம். அவனா கொடுத்தாலும் தவிர, அவன் தொப்பி அறுத்தாலும் ஹராம், அவன் பேனை அறுத்தாலுக்கு ஹராம், அவனுடைய பனியை அறுத்தாலுக்கு ஹராம். அற்பமான பொருள் தான், பழைய வேட்டி தானே துடைக்கிறதுக்கு வச்சிருப்பான், அதுவும் ஹராமும். அவன் இதை துடைக்கிறதுக்கு வச்சிருந்தாலும் அது அவனுக்குரியது, அதையும் தரக்கூடாது நீ. குல்லுல் முஸ்லிமி, முஸ்லிமுடைய முழு பொருட்களும் அலல் முஸ்லிமி ஹராம். இன்னொரு முஸ்லிமுக்கு ஹராம் என்று சொன்னார்கள். இன்னும் விளக்கமா சொன்னார்கள், தமுஹு அவனுடைய உயிர் ஹராம், எடுத்துறாதே. மாயுஹு அடுத்தவனுடைய பொருள் உனக்கு ஹராம், வயிர்லுஹு அவனுடைய மான மரியாதை உனக்கு ஹராம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியெல்லாம் சொல்ற காட்சியை பார்க்கணும். அடுத்தவங்க காசு ஆசைப்பட்டாத. இது சஹீஹ் முஸ்லிம்ல 4650வது ஹதீஸா இருக்கு. கிளைநலம் நாடுகள் என்ற இந்த ஒரு கிளை மட்டுமே விரிவா போயிட்டே இருக்கும். ஏன்னா நம்மள்ட்ட வாழ்க்கையில கடைப்பிடிக்கிற சடங்குக்காக நம்ம நடத்தல. இன்னைக்கு என்ன கேட்டோமோ அதை கடைப்பிடிக்கணும். இந்த புனித ரமலான் மாதத்துல, குர்ஆன் அருளப்பட்ட மாதத்துல நம்மளை பக்குவப்படுத்துவதற்காக நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிற இந்த மார்க்கத்துல இதுல எல்லாம் பக்குவம் வரணும். சபதம் எடுத்து போகணும். இன்னைக்கு என்ன கேட்டோம்? கடன் வாங்கி இருந்தால் கொடுக்க இன்னைக்கே முடிவு பண்ணுவோம்.
கடன் இருக்கும் பொழுது நம்ம பொருள் வாங்க வேண்டாம், ஆடம்பரமா எதுவும் வாங்கிட வேண்டாம். அதே நேரத்துல கடன் பட்டவர்கள் கஷ்டப்படுவார்களே, ஆனால் அதை முடிஞ்ச அளவுக்கு லேட் அவகாசம் கொடுப்போம் அல்லது தள்ளுபடி செய்வோம். ஒருவர் பேசுற கல்யாணத்தையோ ஒருவர் பேசுற வியாபாரத்தையோ போய் நம்ம போய் கருத்து விட வேண்டாம், அதுல கவனமா இருக்கணும். இப்படி என்னென்னலாம் நீ கேட்டீங்களோ அந்த விஷயங்களை கடைபிடிக்கணும். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் கேட்டாலும் அதை கடைபிடிக்கக்கூடியவர்களாக நம்ம ஆகணும். மீதி விஷயத்தை என்றால் வழியில் கிடைத்த பொருள் வருது, அன்ஷால்லா வரும். வழியில் கிடைத்த பொருள் என்ன செய்யுன்னு கேட்கிறாங்க, அல்ல ரசூலுல்லாஹி சொல்லாமலாம் இல்ல, எல்லாம் கொண்டு போயிருக்கிறாங்க. அது அடுத்தடுத்த நாட்கள் இன்ஷால்லா அது குறிப்புல இருக்கு, உங்களுக்கு டைம் இல்லாத சொல்லல, அது வருது. அது சகோதரர் கேட்டிருக்காரு, ஓவியம் வரைகிறவர்களுக்கு நிரந்தர நரகம்னு சொன்னீங்களே, அப்ப என்ன செய்யறன்னு கேட்டிருக்காரு. ஓவியம் வரைஞ்சவர்களுக்கு நிரந்தர நரகம்னு சொல்லல, நரகம்னு சொன்னே தவிர என்ன சொல்லல, நிரந்தர நரகம் 3 பேருக்கு தான் நிரந்தர நரகம். ஒருத்தர் கேள்வி கேட்டார் வரும்போது, அதுக்காக அந்த பதில், ஓவியம் வரைபவர்களுக்கு நரகம் இருக்கே தவிர நிரந்தர நரகம் 3 பேருக்கு தான். அல்லாவுக்கு என்ன வைக்கிறவரு, வட்டி வாங்குறவரு, கொலை செய்யறவர், வேணா தற்கொலையும் சேர்த்துக்கலாம். இதுதான்.